ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நமக்கு நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். उद्धार पाए हुए परमेश्वर के लोग हमारे लिए यहोवा अच्छा चरवाहा है। நம்மை ஆட்டு மந்தையை போல அவர் நடத்துகிறார். हमें परमेश्वर एक भेड़ों के समान चलाता है। கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற தெய்வம் நம்முடைய ஆண்டவர். करूबियों के साथ बीच में निवास करने वाले हमारे परमेश्वर। தாவீது சொல்லுகிறார், दाऊद कहता है, இஸ்ரவேலின் மேய்ப்பரே, हे इज़राइल के चरवाहा, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல நடத்துகிறவரே, हे तू जो यूसुफ की अगुवाई भेड़ों से करता है, கேருபீன்கள் மத்தியில் வாசமாய் இருக்கிறவரே, करूबों पर विराजमान होने वाले परमेश्वर, நீர் எங்களுக்கு செவி கொடும், तू हमारी और कान लगा, உம்முடைய முகத்தின் ஒளி எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும், और अपनी मुख की तेज हमें दिखा, அப்பொழுது நாங்கள் ரட்சிக்கப்படுவோம். तब हमारी उद्धार होगी, அப்பொழுது நாங்கள் ரட்சிக்கப்படுவோம். तब हमारी उद्धार होगी। ரட்சிக்கப்படுவோம் என்று சொன்னால் நாங்கள் விடுவிக்கப்படுவோம். उद्धार का मतलब छुटकारा। இந்த வேளையில தேவனுடைய பிள்ளைகள் நாம் அதே போல கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, इसी समय परमेश्वर को देखकर हम भी इसी प्रकार कहेंगे, இஸ்ரவேலின் மேய்ப்பரே, हे इज़राइल के चरवाहा, ஆட்டு மந்தையை போல மேய்ப்பவரே, हे भेड़ सी हमारी अगुवाई करने वाले, ஆண்டவரே நீர் எங்கள் மேல் உமது முகத்தின் ஒளியை பிரகாசிக்க பண்ணு. हे प्रभु जी तू हम पर अपनी मुंह की तेज चमका दे। கேருபீன்கள் மத்தியில் வாசமாய் இருக்கிற கர்த்தாவே, करूबों के बीच विराजमान परमेश्वर, நீர் எங்களுக்கு செவி கொடும். तू हमारी और कान लगा। தேவனுடைய பிள்ளைகள் நம்ம கர்த்தரை நோக்கி பார்ப்போம். हम परमेश्वर की ओर देखेंगे। கர்த்தர் நமக்கு நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். हमारे लिए परमेश्वर अच्छा चरवाहा है। கர்த்தர் நம்மை நடத்துகிற தெய்வம். हमारी अगुवाई करने वाला परमेश्वर है। நம்மை ஆட்டு மந்தையை போல நடத்துகிறார். हमें भेड़ों से चलाता है। ஒரு மேய்ப்பன் தன் ஆட்டு மந்தையை எப்படி நடத்துகிறான், நடத்த வேண்டும் என்பது மேய்ப்பனுக்கு தெரியும். एक चरवाहा अच्छी तरह से जानता है कि भेड़ों को किस प्रकार चलाना चाहिए। மந்தையில இருக்கிற ஆடுகள் அத்தனை ஒன்று போல் இருப்பதில்லை. जो भी होते हैं भेड़शाला में सारी भेड़ एक समान नहीं होती हैं। ஒவ்வொரு ஆடு ஒவ்வொரு வித்தியாசமா இருக்கிறது. सब भेड़ कुछ अनोखा तरीका से होती हैं। ஆனா கர்த்தர் நமக்கு மேய்ப்பராய் இருக்கிறார். लेकिन हमारा यहोवा हमारा चरवाहा है। நாமோட ஆடுகளாய் இருக்கிறோம். हम उसके भेड़े हैं। அவரவர்களுடைய நிலைமையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். परमेश्वर हर एक की परिस्थिति को जानता है। கர்த்தர் உங்கள் சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறார். आपकी स्थिति को परमेश्वर जानता है। நல்ல மேய்ப்பன் உங்கள் சூழ்நிலையை அறிந்திருக்கிறார். एक अच्छा चरवाहा आपकी परिस्थिति को जानता है। வாய் திறந்து சொல்லுங்க, अपना मुंह खोलकर बोलिए, ஆண்டவரே நீர் எனக்கு மேய்ப்பன், प्रभु जी आप मेरे चरवाहा हो। நான் உம்முடைய ஆடு, प्रभु जी मैं आपकी भेड़ हूँ। நான் உம்முடைய கரத்தின் சிருஷ்டிப்பு, प्रभु जी मैं आपके हाथ की रचना हूँ। நீர் என்னை மேய்த்து கொள்ளும் ஆண்டவரே, प्रभु जी आप मुझे अगुवाई कीजिए। நீர் என்னை மேயும், प्रभु जी आप मुझे चराइए। நீர் என்னை நடத்து, प्रभु जी आप मेरी अगुवाई कीजिए। நீர் எனக்கு செவி கொடும் प्रभु ஆண்டவரே, जी आप हमारी और कान लगाइए। प्रभु ஆட்டு மந்தை போல நடத்து வருகிறீர். भेड़ों के समान हमें चलाते आ रहे हो। கஷ்டமான சூழ்நிலைகள் வரும்போது, जब कष्ट की परिस्थिति होती है, நடக்க முடியாத நிலைமை வரும்போது, जब चल नहीं पाते वैसी अवस्था में भी, ஒரு மேய்ப்பன் தன் ஆட்டுக்குட்டி நடக்க முடியாமல் கஷ்டப்படும் போது, एक भेड़ जब चलने के लिए बहुत तकलीफ उठाता है, तब वो चरवाहा அந்த மேய்ப்பன் அந்த ஆட்டுக்குட்டியை தன் தோள் மேல தூக்கி வைத்து तब சுமக்கிறார். वो चरवाहा उस भेड़े को अपने कंधे पर उठा लेता है। ஒரு மேய்ப்பன் தன் ஆடு வியாதிப்படும் போது, एक चरवाहा जब किसी भेड़ बीमार हो जाता है, அதற்கேற்ற வைத்தியத்தை பார்த்து அந்த ஆட்டுக்கு சுகத்தை வாங்கி கொடுக்கிறார். उस चरवाहा को किस प्रकार इलाज करना है उस प्रकार इलाज कराता है। நல்ல மேய்ப்பன் இயேசு நம்முடைய ஆண்டவர். वही हमारा परमेश्वर यीशु मसीह हमारे लिए अच्छा चरवाहा है। அவரே நம்மை மேய்க்கிறார். वही हमें चराता है। அவரே நம்மை நடத்துகிறார். वही हमारी अगुवाई करता है। ஒரு ஆட்டு மந்தையை போல கர்த்தர் நம்மை एक நடத்துகிறார். भेड़ के समान हमारी अगुवाई कर रहा है। ஆண்டவரே உம்முடைய முகத்தின் ஒளி என் மேல் பிரகாசிக்க பண்ணு. आपकी मुंह की चमक हम पर चमका दे प्रभु। அப்பொழுது நாங்கள் விடுவிக்கப்படுவோம் प्रभु ஆண்டவரே. जी तब हमारी उद्धार होगी प्रभु। வாய் திறந்து சொல்லுங்க, अपना मुंह खोल कर बोलिए, கர்த்தர் தம்முடைய முகத்தின் ஒளியை நம்ம மேல் பிரகாசிக்க பண்ணட்டும். परमेश्वर अपनी मुंह की चमक हम पर चमका दे। தேவனுடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தில் நீங்க விடுவிக்கப்பட வேண்டுமோ, आप लोग जिन बातों में छुटकारा पाना है, எந்தெந்த காரியத்திலிருந்து ஒரு விடுதலை வேண்டுமோ, मुझे इन बातों से छुटकारा का अवश्य है। மனுஷனுடைய பிரயாசத்தினால முயற்சினால ஒன்று செய்ய முடியாது. मनुष्य की प्रयत्न से कुछ भी नहीं हो सकेगा। கர்த்தர் தம்முடைய முகத்தின் ஒளியை நமத்துல பிரகாசிக்க பண்ணுவாரான. परमेश्वर यदि अपनी मुंह की तेज हम पर चमका दे, கர்த்தருடைய ஆவியானவர் நமத்திலே உலாவுவாரான. पवित्र आत्मा जी हमारे बीच में मंडराए, தேவனுடைய பிள்ளைகள் எல்லா கட்டுகளும் மாறி போகும். सारी बंधन खुल जाएगी। கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளி எங்கள் மேல் பிரகாசிக்க
பிரகாசிக்க ए பண்ணு. परमेश्वर अपनी मुंह की चमक हम पर मुंह की तेज हम पर चमका दे। நீர் எங்க மத்தியிலே உலாவுவீராக. प्रभु जी आप हमारे बीच में मंडराइए, அப்பொழுது நாங்கள் ரட்சிக்கப்படுவோம். तब हमारी उद्धार होगी, அப்பொழுது நாங்கள் விடுவிக்கப்படுவோம். तभी हमारी छुटकारा होगी। இஸ்ரவேலின் மேய்ப்பரே, ए इज़राइल के चरवाहे, ஆட்டு மந்தை போல உங்களை நடத்துகிறவரே, ए भेड़ों के समान हमारी अगुवाई करने वाले, எங்கள் மத்தியில் உம்முடைய முகத்தின் ஒளியை பிரகாசிக்க பண்ணு. हमारे बीच में आपकी तेज चमका दे प्रभु। ஹalleluya. எல்லாரும் கர்த்தரை நோக்கி हम பார்ப்போம். सब परमेश्वर की ओर ஹalleluya. देखेंगे। பரிசுத்த ஆவியான மத்தியிலே உலாவுவா. पवित्र आत्मा जी हमारे बीच में मंडरा रहा है। ஆவியான தம்முடைய முகத்தின் ஒளியை நம்ம மத்தியிலே பிரகாசிக்க पवित्र பண்ணுவா. आत्मा जी अपनी मुंह की तेज हम पर चमका रहा है। ஒளி எங்கேயோ அங்கே இருள் விலகி போகுது. जहाँ पर ज्योति होती है वहाँ पर अंधकार दूर हो जाती है। இருளின் ஆதிக்கங்கள் விலகி போகுது. अंधकार के बंधन टूट जाते हैं। எல்லா அந்தகார கிரியைகள் அழிந்து போகுது. सारे अंधकार की क्रियाएं दूर हो जाती हैं। கர்த்தருடைய முகத்தின் ஒளி நம்ம மத்தியிலே பிரகாசிக்கட்டும். परमेश्वर यहोवा की तेज हमारे बीच में चमकने दो। தேவனை ஆராதிக்க வந்த தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாற்றம் உண்டாகட்டும். परमेश्वर की आराधना करने वालों के जीवन में एक छुटकारा होने दो। ஹalleluya. எல்லாரும் வாய் திறந்து हम ஜெபிப்போம். सब मुंह खोल कर हम परमेश्वर की आराधना करेंगे। ஆவியானவரே மக்கு நன்றி. விடுவிக்க போதுமானவரே மக்கு நன்றி. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். परमेश्वर கர்த்தர் நல்லவர். यहोवा ஆண்டவரே हमारे உம்முடைய கிருபை चरवाहे, என்றும் உள்ளது. हमें पेड़ों से ஆவியானவரே, चलाने वाले உம்முடைய கிருபை என்றும் परमेश्वर, உள்ளது. தேவாவியானவரே உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. வல்ல தெய்வமே உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. மகிமையின் தெய்வமே உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆவியானவரே உம்முடைய இரக்கம் என்றும் உள்ளது. தேவாவியானவரே உம்முடைய இரக்கம் என்றும் உள்ளது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆவியானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரநாத. பரிசுத்த தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன். வல்லமை மிக்கவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. மகிமையின் தேவ ஆவியானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரநாத. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. வல்ல தெய்வமே உமக்கு நன்றி 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 நன்றி. இயேசு ராஜா உமக்கு நன்றி நன்றி நன்றி. தெய்வகுமாரா உமக்கு நன்றி. ஹalleluya, ஹalleluya. ஆவியானவரே உம்மை துதிக்கிறேன். ஆவியானவரே உம்மை துதிக்கிறேன். தெய்வகுமாரனே உம்மை துதிக்கிறேன். கர்த்தாவே நீ நல்லவரையா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. வல்ல தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரநாத. ஹalleluya, ஹalleluya. எங்கள் மகிமையின் தெய்வமே உமக்கு நன்றி நாத. ஹalleluya. உம்முடைய கிருபை பெரியதையா, உம்முடைய கிருபை பெரியது ஆண்டவரே, உமக்கு நன்றி ஐயா. தேவாவியானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரநாத. பரிசுத்த பிதாவே உமக்கு ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. இயேசு நல்லவர் நல்லவர் நல்லவர். ஆவியானவரே நீ நல்லவர் நல்லவர். தேவ ஆவியானவரே நீ நல்லவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. வல்ல தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரநாத. தேவ ஆவியானவரே உமக்கு நன்றி. ஹalleluya. ஆவியானவரே உமக்கு நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி. தெய்வகுமாரனே உமக்கு நன்றி. பரிசுத்த பிதாவே உமக்கு நன்றி. ஹalleluya, ஹalleluya. ஆவியானவரே உம்மை துதிக்கிறேன் நாதா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரநாத. பரிசுத்த பிதாவே உமக்கு ஸ்தோத்திரநாத. வல்ல தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரநாத. ஹalleluya, 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 ஹalleluya. ஆவியானவரே உமக்கு நன்றி. ஹalleluya, महिमा हो, महिमा हो, ஹalleluya. धन्यवाद धन्यवाद धन्यवाद। இறங்கிடும் இயேசுவே இவ்வேளையில் வரங்களால் நீரைக்க வாரும் தேவா. இறங்கிடும் இயேசுவே இவ்வேளையில் வரங்களால் நீரைக்க வாரும் தேவா. உள்ள கடினம் உடைத்து போடி குறைந்த பனி போல் வெண்மையாக்கி விற்றும் தேவா உந்த நாவியை உலகை நாங்கள் வெறுத்து ஜீவிக்க. உள்ள கடினம் உடைத்து போடி முறைந்த பனி போல் வெண்மையாக்கி விற்றும் தேவா உந்த நாவியை உலகை நாங்கள் வெறுத்து ஜீவிக்க. இறங்கிடு
ओरी बाबा कम शब कंदरी देखंदर बहुतर बौरी कंदर बदी ओ मग देव शरदी बादर बशल वर 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 ஆவியானவரே மக்கு நன்றி ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரநாத தேவ ஆவியானவரே மக்கு நன்றி ஐயா வல்ல தெய்வமே மக்கு நன்றி ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் ஐயா ஹalleluya 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 ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரநாதா மே துதிக்கிறவையா மே துதிக்கிறவையா தேவனே மக்கு நன்றி 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 இயேசு ராஜா மக்கு நன்றி ஹalleluya ஹalleluya ஆவியானவரே மக்கு நன்றி ஐயா மக்கு நன்றி ஐயா மக்கு நன்றி ஐயா தெய்வகுமாரனே மக்கு நன்றி ஆண்டவரே மக்கு நன்றி நாதா நன்றி நாதா வல்லவரே மக்கு நன்றி ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரநாதா ஹalleluya மக்கு நன்றி ஹalleluya மக்கு நன்றி வல்ல தெய்வமே மக்கு நன்றி ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரநாதா தேவாவியானவரே மக்கு நன்றி ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரநாதா ஹalleluya உம்முடைய கிருபை பெரியது ஆண்டவரே உம்முடைய கிருபை பெரியதையா உம்முடைய இரக்கம் பெரியது ஆண்டவரே மக்கு நன்றி நாதா மக்கு நன்றி நாதா ஹalleluya மக்கு நன்றி ஹalleluya ஆவியானவரே மக்கு நன்றி ஐயா மக்கு ஸ்தோத்திரம் ஐயா ஹalleluya 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 ஆவியானவரே மக்கு நன்றி ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரநாதா பரிசுத்த பிதாவே மே துதிக்கிறேன் நாதா மக்கு நன்றி ஆண்டவரே ஹalleluya ஹalleluya ஆவியானவரே மக்கு நன்றி ஐயா ஹalleluya 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 निरंतर धन्यवाद तुझको मिले तुझाने कोई महिमा को ले निरंतर धन्यवाद तुझको मिले तुझाने कोई महिमा को ले जो कुछ गुजरा धन्य प्रभु साथ भी छोड़े महिमा के लिए
உமக்கு धन्यवाद நன்றி, प्रभु, நன்றி, धन्यवाद प्रभु, நன்றி. धन्यवाद प्रभु, கர்த்தாவே, धन्यवाद நீ प्रभु நல்லவரப்பா, परमेश्वर நல்லவரப்பா, निरंतर நல்லவரப்பா. धन्यवाद, निरंतर धन्यवाद तुझी को मिले प्रभु जी। हमारी अगुवाई करने वाले परमेश्वर को धन्यवाद मिले प्रभु जी। हमें चलाने वाले परमेश्वर को धन्यवाद मिले प्रभु जी। हमारी अगुवाई करने वाले परमेश्वर को धन्यवाद मिले प्रभु जी। हालेलुया, हालेलुया। शांति देने वाले परमेश्वर को धन्यवाद हो, धन्यवाद हो। शक्ति देने वाले परमेश्वर की धन्यवाद हो, धन्यवाद हो। सामर्थ्य देने वाले परमेश्वर की धन्यवाद हो, धन्यवाद हो। बल देने वाले परमेश्वर की धन्यवाद हो, धन्यवाद हो। अभिषेक देने वाले परमेश्वर की धन्यवाद हो, धन्यवाद हो। हालेलुया, हालेलुया। प्रभु जी आपके नाम को महिमा हो प्रभु। हालेलुया, हालेलुया। हमें भी निहारा प्रभु जी। आंसुओं को पोंछने वाले परमेश्वर, आंसुओं को पोंछने वाले परमेश्वर, हम आपके धन्यवाद करते प्रभु जी। हालेलुया, हालेलुया, ஹalleluya. धन्यवाद, தெய்வமே உமக்கு நன்றி. ஹalleluya. आमेन, இயேசு ராஜா உமக்கு நன்றி. हालेलुया, 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 ஹalleluya. आमेन। धन्यवाद प्रभु जी, धन्यवाद प्रभु जी। நம்முடைய ஆண்டவர் இஸ்ரவேலரின் மேய்ப்பர். हमारा यहोवा इज़राइल का चरवाहा है। அவர் யோசேப்பை ஆட்டு மந்தையை போல நடத்துகிறவர். वो यूसुफ को भेड़ के समान अगुवाई करता है। கர்த்தர் தம்முடைய முகத்தின் ஒளியை நம்மில் பிரகாசிக்க பண்ணும்போது परमेश्वर जब अपनी मुंह की तेज हम पर चमकाता है, நம்முடைய வாழ்க்கையில ஒரு ரட்சிப்பு, ஒரு விடுதலை உண்டாகும். हमारे जीवन में एक उद्धार और छुटकारा प्राप्त होती है। ஆண்டவருடைய இரக்கம் பெரியது. परमेश्वर की दया अनोखा है। அவர் இம்மட்டும் நமக்கு நல்ல மேய்ப்பராய் இருந்து நம்மை வழிநடத்தி वो வருகிறார். हमारे लिए एक अच्छा चरवाहा बनकर अभी तक हमारी अगुवाई किया। அவர் நமக்கு நல்ல ஆட்டு மேய்ப்பராய் இருந்து वो हमारे लिए एक अच्छा भेड़ चरवाहा बनकर ஒரு ஆட்டு மந்தையை போல நம்மை மேய்த்து வருகிறார். हमें एक अच्छा भेड़शाला के समान हमारी अगुवाई करते आ रहा है। நிர்பந்தமான சூழ்நிலைகள் வரும்போது கர்த்தர் நம்மை தூக்கி சுமக்கிறார். विपत्ति परिस्थिति में परमेश्वर हमको उठा लेता है। பலவீனப்பட்ட நேரங்களிலே கர்த்தர் நமக்கு காயம் கட்டுகிறார். निर्बल के समय परमेश्वर हमारी गांवों पर पट्टी मलम लगाता है। நமக்கு வேண்டிய எல்லா ஆவிக்குரிய பிரகாரமான சரீர பிரகாரமான ஆகாரம் தந்து நம்மை நடத்துகிறார். हमारे लिए सारे आवश्यक भोजन जो शारीरिक रीति से और आत्मिक रीति से आवश्यक है, सारी भोजन हमें देता है। இந்த ஆண்டுடைய முகத்தின் பிரகாசத்துக்கு முன்பாக தேவனுடைய பிள்ளைகள் ஒருவரும் மறைந்து காணப்படக்கூடாது. इस परमेश्वर की मुंह की तेज के सामने कोई भी छुपे नहीं रहना है। தைரியமாய் கேட்கணும். बड़े धैर्य से पूछे, ஆண்டவரே நம்முடைய முகத்தின் ஒளி என்மேல் பிரகாசிக்க ए பண்ணும். परमेश्वर अपनी मुंह की तेज हम पर चमका दे, அப்பொழுது நாங்கள் ரட்சிக்கப்படுவோம். तब हमारी उद्धार होगी। எவர்கள் மீது கர்த்தருடைய முகத்தின் ஒளி பிரசன்னமாகிறதோ जिन पर यहोवा की मुंह का तेज चमकाया जाता है, அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் எல்லாம் மாறி போகும். उनकी जीवन की सारी अंधियारा दूर हो जाता எல்லா है, இருளும் விலகி போகும். सारी अंधियारा दूर हो जाता है। கர்த்தருடைய வாழ்க்கையை வெளிச்சமாக்குவார். आपके जीवन को परमेश्वर उजाला कर देगा, கர்த்தருடைய வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுவார். आपके जीवन को परमेश्वर चमका देगा। இந்த நல்ல தேவனே, इस अच्छे परमेश्वर को உங்களுடைய பிள்ளைகள் நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் हम பண்ணுவோம். सब परमेश्वर को धन्यवाद करेंगे। स्तोत्र, धन्यवाद, स्तोत्र, धन्यवाद, स्तोत्र, धन्यवाद, स्तोत्र, धन्यवाद, स्तोत्र। धन्यवाद, धन्यवाद। பரலோகத்தின் தேவனை பூலோகத்திலே ஆராதிக்கும்படியாக स्वर्गीय परमेश्वर को इस पृथ्वी में आराधना करने के लिए பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்த நல்ல தருணத்துக்காக पवित्र आत्मा जी ने हमें दिया हुआ इस अच्छी मौका के लिए தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் हम सब परमेश्वर को धन्यवाद करेंगे। ஸ்தோத்திரம் धन्यवाद, ஸ்தோத்திரம் धन्यवाद, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆரன் மீதமுள்ள ஒவ்வொரு பாகங்களையும் आराधना के शेष भागों को பரிசுத்த ஆவியானவர் பொறுப்பெடுத்து நடத்தும்படியாக पवित्र आत्मा जी अपनी मुट्ठी में लेने के लिए நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் सब परमेश्वर को ஸ்தோத்திரம் धन्यवाद करेंगे। ஸ்தோத்திரம் धन्यवाद, ஸ்தோத்திரம் धन्यवाद, ஸ்தோத்திரம் धन्यवाद। ஸ்தோத்திரம் இன்னும் வரக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளை ஆவியானவர் தடைகளை மாற்றி கூட்டி சேர்க்கும்படியாக और भी आने वाले परमेश्वर के लोगों को परमेश्वर रुकावट को दूर करके ले आने के लिए எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் सब परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद, 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 धन्यवाद। பிதாவாகிய தேவனை पिता ஸ்தோத்திரம் परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद, 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 धन्यवाद। குமாரனா இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரம் पुत्र यीशु मसीह को धन्यवाद करेंगे। धन्यवाद, 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 धन्यवाद। பரிசுத்த ஆவியானவரை पवित्र ஸ்தோத்திரம் आत्मा जी को धन्यवाद करेंगे। धन्यवाद, 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 धन्यवाद। ஸ்தோத்திரம் எல்லாரும் உட்காரும் हम सब बैठ जाएंगे। நாம் வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை நாம் வாசித்து நாம் கடந்து செல்லுவோம் बाइबल में एक छोटी सी घटना हम ध्यान करेंगे। ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 21வது அதிகாரத்திலே पहली राजाओं की पुस्तक 21वां अध्याय में ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம் एक घटना हम पढ़ते हैं। அந்த ஒன்று ராஜாக்கள் 21வது அதிகாரத்திலே पहली राजाओं की पुस्तक 21वां अध्याय में குறிக்கப்பட்ட சம்பவம் என்னவென்றால்
दी हुई घटना क्या है? தேவனுடைய பிள்ளைகள் ஆகாப் என்கிற ஒரு ராஜாவை குறித்து அங்க எழுதப்பட்டிருக்கிறது. वहां पर आहाब नामक राजा के बारे में लिखा गया है। ஆகாப் ராஜாவுடைய மனைவி பெயர் ஏசபேல். आहाब राजा की पत्नी का नाम था इजबेल। இந்த 21வது அதிகாரத்துல குறிக்கப்பட்ட 3 நபர்கள் விசேஷமானவர்கள். 21वां अध्याय में जो 3 व्यक्तियों का नाम दिया गया है, वे तीनों विशेष हैं। ஒன்று ஆகாப், एक तो आहाब, ஏசபேல், इजबेल, நாபோத். नाबोत। 3 மக்கள் விசேஷமாக குறிக்கப்பட்டிருக்கிறார்கள். तीनों व्यक्तियों का नाम बड़े विशेष रूप से यहाँ पर वर्णन किया गया இந்த है। 3 மக்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை தேவனுடைய பிள்ளைகளும் ஆராய வேண்டும். तीनों के जीवन में कौन सी घटना हुई, इसे आज के दिन हमें ध्यान करना है। இந்த ஆகாப் ராஜா ये आहाब राजा ஒரு பெரிய ராஜா. एक बहुत बड़ा राजा था। ஆகாப் என்று சொன்னால் காளை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. आहाब का मतलब जो है वो सांड करके लिखा गया है। அப்ப காளை. सांड। ஏசபேல் என்று சொன்னால் கழுதை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. इजबेल का अर्थ है गधा। ஆகாபும் ஏசபேலும் புருஷனும் மனைவியுமாய் இருக்கிறார்கள். आहाब और इजबेल दोनों पति पत्नी थे। அவர்கள் ராஜாவும் ராணியுமாய் இருக்கிறார்கள். राजा और रानी थे। ஆனா அவருடைய வாழ்க்கை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அவங்க காளையும் கழுதையுமாய் இருக்கிறார்கள். उनके बारे में लिखा गया है कि वो सांड और एक गधे के समान थे। அப்ப காளையும் கழுதையும் சேர்ந்து இருக்குமானால் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? यदि एक सांड और गधा साथ में रहा होता तो किस प्रकार रहेगा? இந்த ஆகாப் ராஜா ये आहाब राजा, அவருக்கு நிறைய சொத்து இருந்தது. उसके बहुत धन संपत्ति थे। ஆனாலும் लेकिन அவன் வீட்டு பக்கத்துல ஒரு சின்ன திராட்சை தோட்டம் கிடக்குறது. उसके घर के पास एक छोटा सा एक भारी था। உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம்ங்கிறதுனால நான் கதையை சொல்லி முடிக்கிறேன். आप सबको जानते हैं, इसलिए मैं इस कहानी को आपको बता रही हूँ। அந்த திராட்சை தோட்டத்தை அவன் வாங்க வேண்டும் என்று பிரயாசப்படுகிறார். उस दाग की बारी को लेना चाहता है। அந்த திராட்சை தோட்டம் ஒரு ஏழை மனுஷனுக்குரியது. वो दाग की बारी किसी एक गरीब व्यक्ति का था। அது நாபோத் என்கிற மனுஷனுக்குரியது. वो नाबोत नामक व्यक्ति का था। இந்த நாபோத் அவனுக்கு ஒரே ஒரு சொத்து தான் இருந்தது, ஒரு திராட்சை தோட்டம். नाबोत के पास केवल एक ही एक दौलत थी, यही छोटी सी एक बारी थी। இந்த ஒரே ஒரு சொத்து தான். केवल ये एक ही दाग की बारी थी। ராஜா என்று சொல்லும்போது அவனுக்கு பல ஆயிரம் சொத்து இருக்கும். लेकिन राजा कहने पर राजा के पास तो कितनी हजार दौलत होगी। ஆனா அதுல எல்லாம் அவனுக்கு கண்ணு படல, திருப்தி இல்ல. लेकिन उसको अपनी धन संपत्ति में संतुष्ट नहीं हुआ। தன் வீட்டு பக்கத்துல கிடந்த ஒரு திராட்சை தோட்டம் ராஜாவுக்கு கண்ணுக்கு ரொம்ப இஷ்டமா இருக்கு. एक अपनी घर के पास जो पड़ा था एक छोटा सा दाग की बारी, उसी पर वो आकर्षित हुआ। இந்த திராட்சை தோட்டம் யாருடையதுன்னு விசாரிக்கிறார். उसने पूछताछ किया कि ये दाग की बारी किसकी है। அது ஏழை மனுஷன் நாபோத்துக்குரியது என்று கேள்விப்படுகிறார். तब उसने सुना कि एक गरीब व्यक्ति नाबोत नाम का दाग की बारी है। நாபோத்தை வரவழைத்து उसने नाबोत को बुलाया உனக்கு சொந்தமா இருக்கிறது திராட்சை தோட்டத்தை எனக்கு தந்து விடு. और कहा और उसे मांगा कि तेरी जो दाग की बारी है उसे तू मुझे दे दे। இதற்குரிய கிரயத்தை நான் உனக்கு தருகிறேன். इसका मूल्य मैं तुझे चुका दूंगा। உன்னுடைய திராட்சை தோட்டத்தை எனக்கு தா, तेरी दाग की बारी मुझे दे, நான் அதற்குரிய கிரயத்தை உனக்கு தருகிறேன். मैं उसका मूल्य चुका दूंगा। இந்த வார்த்தையை கேட்டபோது जब उसने ये शब्द सुना, நாபோத் சொல்லுகிறார், नाबोत कहता है என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு விற்று போடாதபடிக்கு கர்த்தர் என்னை தடுப்பாராக. मेरे पिता के दौलत या संपत्ति को तुझे मैं बेच न डालूं, जिससे यहोवा मुझे दूर करे। நாபோத்துக்கு இருந்த ஒரே ஒரு சுதந்திரம் அவருடைய பிதாக்கள் கொடுத்த சுதந்திரம். वही पुरखाओं का एक नीच भाग था जो नाबोत को दिया गया था। அதை நான் விற்று போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. कहता है यहोवा न करे कि मैं अपने पुरखाओं का नीच भाग तुझे बेच डालूं। இந்த வார்த்தையை கேட்டபோது ராஜாவுக்கு மிகுந்த துக்கமாயிற்று. जब उसने ये बात सुनी तो राजा बहुत ही दुख हो गया। வீட்டுக்கு வந்தார், अपना घर आया, அவர் சாப்பிடவே இல்ல, वो खाना ही नहीं खाया, சோர்ந்து போய் படுத்திருக்கிறார். बड़े दुखी होकर लेट गया। ஏசபேல் வருகிறாள். अब वहां से उसकी पत्नी इजबेल आ रही है। கழுதை ஏசபேல் என்ன கழுதை? इजबेल का मतलब गधा। அந்த கழுதை வருகிறது. वो गधा वहां से आ रही है। ஏசபேல் கேட்கிறாள், इजबेल पूछती है நீ சாப்பிடாது இருக்கிறது என்ன? तुम क्यों भोजन नहीं कर रहे हो? ஏன் சோர்ந்து போய் படுத்திருக்கிறீர்? இந்த ஆகாப் ராஜா சொன்னார், நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு திராட்சை தோட்டம் கிடக்குது. हमारे घर के पास एक दाग की बारी है। அந்த திராட்சை தோட்டத்தை வாங்கி उसे खरीद कर நம்ம வீட்டுக்கு பின்னாடி வளவு பகுதியில அதை ஒரு கீரை தோட்டமாய் மாற்றலாம் என்று விரும்பினேன். उसे मैंने चाहा कि अपने घर के पास ही एक साग पाक का पांद लगा दूं। ஆனா நாபோத் அதை தரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார். लेकिन उसे तो नाबोत देने के लिए तैयार ही नहीं है। ஏசபேல் சொல்லுகிறாள், तब इजेबेल क्या बोली? இந்த ஒரு சின்ன காரியம் தானே, क्या ये तो छोटी सी बात है? நான் அதை பார்த்து
பாத்துக்கிடுறேன், मैं उसे संभाल लूंगी, அந்த திராட்சை தோட்டம் உமக்கு வேணும், आपको सिर्फ वो दाग की बारी तुझे आपको चाहिए, அதை நான் வாங்கி தருகிறேன் मैं उसे लेकर दूंगी। என்று ஏசபேல் ஆகாப் ராஜாவிடத்தில் சொல்லிட்டா. ऐसे इजबेल ने अहाब राजा से बोल दी। தேவனுடைய பிள்ளைகள் அதனுடைய சம்பவத்தை ஆக்கணும் வேதத்தில் வாசிக்கிறோம். उसी घटना को हम उस वचन में पढ़ रहे हैं। இன்றைக்கு உலகத்தில் அந்தி கிறிஸ்துவின் ஆவிகள் மறைமுகமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. आज के दिन भी जो अंतिम मसीह की आत्मा बड़े गुप्त में क्रिया कर रहा है, பல விதங்கள்ல அந்தி கிறிஸ்துவின் ஆவி மறைமுகமாய் கிரியை செய்கிறது. कई रूप से अंतिम मसीह की गुप्त प्रकार से आत्मा क्रिया कर रहा ஆனா है, அந்தி கிறிஸ்து என்றைக்கு வெளிப்படையாய் வருவான் என்பது நமக்கு தெரியாது. लेकिन हम जानते नहीं है कि आखिरी मसीह कब, अंतिम मसीह जो है कब आएगा। அதே போல ஆவிக்குரிய வட்டாரத்திலே उसी प्रकार आत्मिक जीवन में भी தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே ஏசபேலின் ஆவி வஞ்சகமாய் கிரியை செய்கிறது. परमेश्वर के लोगों के अंदर भी इजबेल की आत्मा क्रिया कर रही है। இந்த ஏசபேலின் ஆவி கிரியை செய்கிறதை நாம் அறிந்து கொண்டால், यदि हम इस इजबेल की आत्मा को परख लेंगे, ஏசபேலின் ஆவி இனங்கண்டு விரட்ட முடியும். इजबेल की आत्मा को पहचान कर उसे हमसे दूर करना है। ஏசபேலின் ஆவி கிரியை செய்கிறது என்ற அறிவு நமக்கு இல்லாவிட்டால், यदि हमारे अंदर ये जानकारी न हो कि इजबेल की आत्मा क्या होती है, அங்கே ஏசபேலும் ஆகாப் ராஜாவும் எப்படி மரித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. वहां पर इजबेल और अहाब राजा किस प्रकार मरे उसके बारे में लिखा गया है। அந்த மாதிரி ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை உருவாகிவிடு. ऐसी एक विपत्ति परिस्थिति हमारे भी जीवन में हो जाएगा। ஆனபடினால ஏசபேலின் ஆவியை இனங்கொண்டு கொள்ள வேண்டும். इसलिए इजबेल की आत्मा को हमें परखना है। ஏசபேல் தன் புருஷனிடத்தில் சொல்லிவிட்டாள், इजबेल ने अपनी पत्नी से बोल दी, திராட்சை தோட்டத்தை வாங்கி தருவது என்னுடைய பொறுப்பு, दाग की बारी ले देना मेरा काम है। இந்த நாபோத் ஒரு தேவ மனுஷன். ये नाबोत एक परमेश्वर का व्यक्ति था। தேவனுடைய பிள்ளைகள் அவன் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறவன். वो परमेश्वर को प्रथम स्थान देने वाला व्यक्ति था। ஆனபடினால इसलिए இவன் சொல்லுகிறான், ये कहता है, என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு நான் தர மாட்டேன், मेरे पुरखाओं का नीच भाग मैं तुझे नहीं दूंगा, பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு நான் தர மாட்டேன். पुरखाओं का नीच भाग मैं तुझे नहीं दूंगा। வேதத்தில் अनेक ஒரு 5-6 இடங்கள்ல எழுதப்பட்டிருக்கிறது, 5-6 जगह पर इस प्रकार लिखा गया है, உங்கள் சுதந்திரம் மற்றவர்களுக்கு போக கூடாது, अपना नीच भाग किसी और को न मिले, அந்தந்த கோத்திரத்தின் சுதந்திரம் அவர்களுக்கு இருக்க வேண்டும், सबको अपना अपना गोत्र का नीच भाग सब अपने आप को ही मिले, கோத்திரத்தின் சுதந்திரம் அழிந்து போக கூடாது, गोत्र का नीच भाग मिट न जाए। ஒருவேளை ஒரு சகோதரன் கஷ்டப்பட்டது கஷ்டத்தின் நிமித்தமாய் தன் நிலத்தை விற்றால், यदि कोई भाई अपनी तकलीफ के कारण, गरीबी के कारण यदि कोई जमीन बेचता हो, அதை அவனுடைய சொந்த சகோதரனோ அல்லது அவன் குடும்பத்தில் உள்ள மற்ற சகோதரனோ அதை மீட்டுக் கொள்ள வேண்டும். उसे दूसरा अपना परिवार का दूसरा भाई हो या कोई और सगा भाई हो उसे छुड़ा ले। இப்படியே அந்த சுதந்திரமானது கோத்திரம் விட்டு கோத்திரம் போக கூடாது. ऐसे ये गोत्र से गोत्र जो है ये जमीन किसी और के हाथ में नहीं जाना है। லேவியராகமத்தின் புத்தகத்தில் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. इसके बारे में लेव्य व्यवस्था में लिखा गया है। மாத்திரமல்ல அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, उसमें ये भी लिखा गया है, உன் பிதாக்களின் சுதந்திரத்தை அற்ப விலைக்கு விற்காதிருப்பாயாக, तुम अपने पुरखाओं की नीच भाग को अल्प कीमत में न बेचे। ஏசா ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திரத்தை அடகு வைத்து விட்டார். येसा ने अपनी एक समय की भोजन के लिए अपने पहिलौठा अधिकार को बेच डाला। அதே போல உங்கள் பிதாக்களின் சுதந்திரத்தை நீங்கள் அற்பமா நினைக்காதீர்கள். इसी प्रकार पुरखाओं की नीच भाग को तुच्छ न समझिए। இந்த வேத வசனங்கள் எல்லாம் அறிந்தவன் நாபோத். ये नाबोत ये सारी वचन को जानता था, ஆனபடினால்தான் इसलिए பிதாக்களின் சுதந்திரத்தை கொடுப்பதற்கு மறுத்தார். पुरखाओं का नीच भाग को देने से इनकार किया। தேவனுடைய பிள்ளைகள் வேதத்தை நன்றாக அறிந்த ஒரு மனுஷன், परमेश्वर के लोग नाबोत अच्छी तरह से परमेश्वर का वचन जान रखा था। வசனத்துக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு மனுஷன், वचन का आज्ञा पालन करने वाला व्यक्ति, வசனத்துக்கு கீழ்ப்படிந்த ஒரு மனுஷனாய் இருந்தபடினால் वचन का पालन करने वाला व्यक्ति होने के कारण தன்னுடைய பிதாக்களின் சுதந்திரத்தை கொடுக்க மறுத்து விட்டார். अपने पिता की नीच भाग किसी और को बेच डालने से मना कर दिया। தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு இயேசபேலின் ஆவி இன்னைக்கு சபைக்குள்ளே அல்லது வெளி உலகத்தை தந்திரமாய் கிரியை செய்கிறது. आज के दिन एक आत्मिक रीति से भी और बाहर दुनिया में भी इजबेल की आत्मा क्रिया कर रहा है। அந்த நிலத்தை ராஜா வாங்கி கீரை தோட்டமாய் மாற்ற விரும்புகிறார். ये राजा क्या करना चाहता था, उस दाग की बारी को लेकर साग पांग की बारी बनाना चाहता था। இவன் அதை திராட்சை தோட்டமாய் வைத்திருக்கிறான். ये तो नाबोत उसे दाग की बारी बना कर रखा है, ஆனா ராஜா அதை கீரை தோட்டமாய் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். लेकिन राजा उसे लेकर बाजी करने का भारी
भारी बनाना चाहता அப்ப था। 1 கிலோ திராட்சை பழம் 50 ரூபாய்னு சொன்னால் मान लीजिए 1 किलो दाखरक्ष का भाव 50 रुपया है, ஒரு கட்டு கீரை 10 ரூபாய்க்கு விக்கிறது. लेकिन एक की जो सांग होती है वो केवल 10 रुपया में मिलती है। அப்போ அவன் நினைக்கிறான், वो सोचती है என்னுடைய பிதாக்களின் சுதந்திரம், मेरा पिता का नीच बाग நான் திராட்சை தோட்டமாக்கி வைத்திருக்கிறேன், मैं उसे दाग की बारी बनाकर रखा हूं। என்னுடைய நிலத்தை வாங்கி கீரை தோட்டமா மாற்ற போகிறாரே, मेरा जमीन को लेकर भाजी का बारी बनाना चाहता है। என்னுடைய சுதந்திரம் தரமற்று போகிறது. मेरा नीच भाग जो है बहुत ही तुच्छ माना जा रहा என் है। பிதாக்களின் சுதந்திரம் தரம் கெட்டு போக கூடாது मेरे पुरखाओं का नीच भाग तुच्छ नहीं माना जाना है என்று சொல்லி இந்த நிலத்தை கொடுக்க மறுத்தார். ऐसे कहकर जमीन देने से मना कर தேவனுடைய दिया। பிள்ளைகள் இன்றைக்கு நாம் கவனமாய் இருக்க வேண்டும். परमेश्वर के लोग आज के दिन ध्यान पूर्वक रहे। உலக பிரகாரமாக எழுதப்பட்ட இந்த வார்த்தையா இருந்தாலே भले वो संसारिक रीति से लिखा गई हुई बात है, இன்றைக்கு உலக பிரகாரமாக இப்படிப்பட்ட சில காரியங்களுக்காக சண்டை போட்டு இருக்காங்க. आज के दिन दुनिया में ऐसी कोई बातों के लिए लड़ रहे हैं। ஒரு அடி நிலத்தை விட்டு கொடுக்க மனசு இருக்காது. 1 फुट जमीन छोड़ देने की इच्छा नहीं होती है। பக்கத்துல உள்ளவங்க பாதைக்காக வழி கேட்டா கூட கொடுக்க மாட்டார்கள். यदि बाजू में कोई रास्ता के लिए जमीन मांगे नहीं देंगे। பிதாக்களின் சுதந்திரத்தை எப்படி விட்டு கொடுக்க முடியும்? पुरखाओं के नीच भाग को कैसे छोड़ कर देंगे என்று சொல்லி ஒரு அடி நிலத்துக்காக சண்டை போடுகிறவர்கள் இருக்கிறார்கள். ऐसे 1 फुट जमीन के लिए झगड़ा करने वाले होते हैं। ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாபோத் लेकिन ये नाबोत பிதாக்களின் சுதந்திரம் என்று சொல்லி அவனுக்கு ஒரு சுதந்திரம் இருந்தது. पुरखाओं का नीच भाग कहने के लिए उसके पास केवल एक ही भाग था। இன்றைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் எத்தனையோ சுதந்திரங்களை தந்திருக்கிறார். परमेश्वर आज के दिन हमारे हाथों में कितनी नीच भाग दिया है। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा है, தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரே சுதந்திரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. लिखा गया है कि परमेश्वर के लोगों के लिए यहोवा ही उनका नीच भाग है। மாத்திரமல்ல சபை ஐக்கியம் ஒரு சுதந்திரம். कलीसिया का संगति एक नीच भाग है। நீங்க எல்லாம் வீட்ல வேதத்தை வாசியுங்க. आप लोग घर जाकर इसे पवित्र शास्त्र में पढ़िए। சங்கீதம் 16:5 சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தரே அவர்கள் சுதந்திரம். भजन संगीता 16:5 में लिखा गया है कि यहोवा ही उनका भाग है। 16:6 சொல்லப்பட்டிருக்கிறது சபை ஐக்கியம் அவர்களுக்கு சுதந்திரம். 16:6 में लिखा गया है कि भवन की संगति उनकी नीच भाग है। 2வது அதிகாரம் 8வது வசனம் வாசிப்பீர்களானால் दूसरा अध्याय 8वां वचन में यदि पढ़ोगे, ஜாதிகள் அவர்களுக்கு சுதந்திரம். जाति लोग उनकी भाग है। அதாவது ஆத்துமாக்கள் அவர்களுக்கு சுதந்திரம். इसका मतलब प्राण हमारे भाग है। பரிசுத்த ஆவியானவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம். पवित्र आत्मा जी दिया हुआ एक नीच भाग है। எபேசியர் 1:14 எழுதப்பட்டிருக்கிறது. इफिसियों 1:14 में लिखा गया है। நீங்கள் எபேசியர் 3:3 வாசிப்பீர்களானால் यदि आप इफिसियों की 3:3 में पढ़ेंगे, வாக்குத்தத்தங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சுதந்திரம். पवित्र प्रतिज्ञा वचन परमेश्वर के लोगों के लिए एक नीच भाग है। எபிரேயர் 10:34 வாசிக்கும் போது इब्रानियों 10:34 में पढ़ते हैं, பரலோகம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சுதந்திரம். स्वर्ग परमेश्वर के लोगों के लिए एक नीच भाग அப்ப है। கிட்டத்தட்ட கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு अनेक சுதந்திரங்களை கொடுத்திருக்கிறார். लगभग परमेश्वर ने कई नीच भाग अपने लोगों के लिए दिया है। நாம் வாசித்த ஒரு 7 சுதந்திரம் இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. हमने 7 प्रकार के एक नीच भाग हमने पढ़ा। ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் நாபோத்துக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் ஒன்று. नाबोत को केवल एक ही नीच भाग दिया गया था। தன் பிதாக்களின் சுதந்திரம் ஒரே ஒரு திராட்சை தோட்டம். उसके पास केवल एक ही पुरखाओं का नीच भाग था जो दाग की भारी। வசனத்தை அறிந்த மனுஷன் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அந்த சுதந்திரத்தை கொடுக்க மறுத்தார். वचन को जानने वाला व्यक्ति उस दाग की बारी को देने से इनकार कर दिया। இன்றைக்கு சபையில கடந்து வருகிற விசுவாசிகள் आज के दिन कलीसिया में आने वाले विश्वासी लोग தேவனுடைய வசனத்தை கேட்கிறார்கள். परमेश्वर के वचन को सुनते हैं, வசனத்தை கைக்கொள்கிறோமா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். वचन का पालन करते या नहीं इसे जान लीजिए। நாபோத்து தன் பிதாக்களின் சுதந்திரத்தை கொடுக்க மாட்டேன் என்று சொன்னார் என்று சொல்லி நிலத்துக்காக சண்டை போடக்கூடாது. नाबोत जो है अपने पुरखाओं की नीच भाग देने से मना कर दिया बोलकर जमीन के लिए झगड़ा करते नहीं रहना தேவனுடைய है। பிள்ளைகள் கர்த்தர் நமக்கு சுதந்திரராய் இருக்கிறார். यहोवा परमेश्वर ही हमारा नीच भाग है। கர்த்தர் நமக்கு தந்த சுதந்திரத்தை இழந்து போக கூடாது. परमेश्वर ने हमारे लिए जो भाग दिया उसे खो न दे। கர்த்தர் நமக்கு சுதந்திரம். यहोवा परमेश्वर ही हमारा नीच भाग है। சபை ஐக்கியம் ஒரு சுதந்திரம். कलीसिया की संगति एक नीच भाग है। ஆத்துமாக்கள் ஒரு சுதந்திரம். प्राण एक नीच भाग है। பரலோக
பரராஜ்யம் நமக்கு ஒரு சுதந்திரம். स्वर्ग भी हमारे लिए एक नीज बाग है, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு சுதந்திரம். पवित्र आत्मा जी हमारे लिए नीज बाग है, வாக்கு தத்தங்கள் நமக்கு ஒரு சுதந்திரம். प्रतिज्ञा वचन हमारे लिए एक नीज बाग है। இப்படிப்பட்ட अनेक சுதந்திரங்களை கர்த்தர் நம்மை நம்பி தந்திருக்கிறார். ऐसे बहुत सारे नीज भाग परमेश्वर ने हमारे भरोसे में हमारे हाथों में दिया है। இப்படிப்பட்ட சுதந்திரங்களை எல்லாம் இழந்து போகத்தக்கதாக ये सारी नीज बाग को खो देने समान யேசபேலின் ஆவி தந்திரமாய் கிரியை செய்கிறது. इजेबेल की आत्मा बड़े चतुराई से क्रिया कर रहा है। தேவனுடைய பிள்ளைகள் நாம் விழிப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். परमेश्वर के लोग हम जागते हुए रहे। தேவ இந்த நாபோத் சொல்லுகிறார், नाबोत कहता है, என் பிதாக்களின் சுதந்திரத்தை நான் விட்டு போட மாட்டேன். मैं अपनी पुरखाओं की नीज बाग को बेच नहीं डालूंगा। இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நாம் எப்படி இருக்கிறோம்? आज परमेश्वर के लोग हम किस प्रकार हैं? அற்ப ஒரு நேர போஜனத்துக்காக ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விட்டு போட்டார். एक समय भोजन के लिए एसाऊ ने अपने पहिलौठा अधिकार को बेच डाला। அற்ப சிற்றின்பத்துக்காக एक अल्प मनोरंजन के लिए தேவனுடைய பிள்ளைகள் விண்ணுலக பாக்கியத்தை இழந்து போகிறார்கள். वो स्वर्गीय भाग्यों को खो देते हैं, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை இழந்து போகிறார்கள். आत्मिक आशीर्वाद को खो देते हैं, ஆவிக்குரிய காரியங்களை அடகு வைக்கிறார்கள். आत्मिक बातों को गिरवी रख देते हैं। கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर देखता है, வசனத்தை வாசிக்கிறீர்கள், वचन को पढ़ते हो, வசனத்தை கேட்கிறீர்கள், वचन को सुनते हो। நாபோத் வசனத்தை அறிந்த வசனத்துக்கு கை கொண்டார். नाबोत वचन को पढ़ता था लेकिन उसका पालन भी करता था। இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் வசனத்தை கை கொள்கிறோமா என்பதை கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर यही देखना चाहता है कि हम परमेश्वर के वचन का पालन करते या नहीं। ஆபிரகாமுக்கு கர்த்தர் 100வது வயதில் ஒரு குழந்தையை கொடுத்தார். अब्राहम को परमेश्वर ने उसकी 100 उम्र में एक बच्चा दिया। கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर ने देखा, இந்த ஆபிரகாம் என்னை நேசிக்கிறானா தன் பிள்ளையை நேசிக்கிறானா? अब्राहम क्या मुझे प्रेम करता है या उसके बच्चे से प्रेम करता है? கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். परमेश्वर ने अब्राहम को परखा, ஆபிரகாம் சோதனையிலே ஜெயம் பெற்றார். लेकिन अब्राहम परीक्षा में जय पाया। தேவனுடைய பிள்ளைகள் யேசபேலின் ஆவி மறைமுகமாய் கிரியை செய்கிறது. इजेबेल की आत्मा गुप्त में क्रिया कर रहा है। கர்த்தர் உங்களுக்கு தந்த சுதந்திரத்தை நீங்கள் இழந்து போகும்படியாய் கிரியை செய்கிறது. परमेश्वर ने आपको जो नीज बाग दिया है उसे छीन लेने के लिए क्रिया कर रहा है। யேசபேலின் ஆவியை இனங்கண்டால் சாத்தானை விரட்டி நாம் ஜெயிக்கலாம். इजेबेल की आत्मा को यदि परख लेंगे तो उसमें से जय पा सकते हैं। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा है, ஒரு நாள் விருட்சங்கள் வந்தது. एक दिन एक वृक्ष आई, விருட்சங்கள் வந்து वृक्ष आकर தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி விரும்பி अपने लिए राजा बनाना चाहा। அத்திமரத்துல போய் கேட்டது, अंजीर के पेड़ के पास गया, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், हमारे लिए एक राजा का अवश्य है, நீ எங்களை ஆளுவதற்கு வருவியா என்று கேட்டது. क्या तू हम पर राज्य करने आएगा? அத்திமரம் சொன்னது, तब अंजीर के वृक्ष ने कहा, நான் என் மதுரத்தை விட்டு விட்டு நான் வர மாட்டேன். मैं अपनी मधुरता को त्याग कर नहीं आऊंगा। என் மதுரத்தை விட்டு விட்டு मेरे अपनी मधुरता को छोड़कर எனக்குள்ளே கர்த்தர் தந்த காயமாற்றுகிற கிருபைகளை விட்டு விட்டு मेरे अंदर परमेश्वर ने जो दिया हुआ अनुग्रह वरदान को छोड़कर மரங்களை ஆள நான் போக மாட்டேன். मैं किसी वृक्ष पर राज्य करने नहीं जाऊंगा। இப்ப விருட்சங்கள் கடந்து போகிறது, और वृक्ष जाने लगे, திராட்சை செடி இழுத்து போகிறது. दाखरक्ष के वृक्ष के पास गए, எங்களை ஆளுவதற்கு நீ வருவாயா? क्या तू हम पर प्रभुता करने आएगा? திராட்சை தோட்டம் சொல்கிறது, दाख की बारी ने कहा, மனுஷர்களும் தேவர்களும் புகழுகிற என்னுடைய இந்த நற்கனியை விட்டு நான் மரங்களை ஆளுகை செய்ய போக மாட்டேன். मनुष्यों की प्रोत्साहन और मनुष्य की प्रशंसा को छोड़कर मैं तुम लोगों पर प्रभुता करने नहीं आऊंगा। திராட்சை செடியும் அதே போல சொல்லிவிட்டது. दाख की बारी भी वैसी प्रकार कह दिया। இப்ப ஒலிவ மரத்துல போகிறது, अब जो जैतून के पेड़ के पास गए, ஒலிவ மரம் சொல்றது, जैतून का पेड़ ने कहा, என்னுடைய மேன்மையை விட்டு விட்டு நான் மரத்தை ஆள வர மாட்டேன். मैं अपनी बड़ाई को छोड़कर किसी वृक्ष पर प्रभुता करने नहीं आऊंगा। சாதாரண ஒரு அத்திமரம், एक साधारण सा अंजीर का ஒரு वृक्ष, திராட்சை செடி, एक दाख लता, ஒரு ஒலிவ மரம், एक जैतून का पेड़ தனக்கென்று கர்த்தர் கொடுத்த அந்த தெய்வீக சுபாவங்களை விட்டு अपने परमेश्वर ने अपने लिए दिए हुए ईश्वरीय गुणों को छोड़कर மரங்களை ஆள நான் வர மாட்டேன் என்று மறுக்கிறது. वृक्षों पर प्रभुता करने के लिए नहीं आऊंगा बोलकर मना कर दिया। ஆனால் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நமக்கு எத்தனை விதமான சுதந்திரத்தை தந்திருக்கிறார். लेकिन आज के दिन परमेश्वर ने हमको कितनी प्रकार की नीच भाग दिया है। ஆனால் இந்த உலகத்தின் அற்ப சிற்றின்பங்களுக்காக, इस दुनिया के एक छोटी सी मनोरंजन के लिए, உலகத்தின் காரியத்துக்காக, इस दुनिया
दुनिया की बातों के लिए தேவன் தந்த சுதந்திரத்தை இழந்து போகிறார்கள். परमेश्वर के द्वारा दिए गए नीच भाग को खो देते हैं। தேவனுடைய பிள்ளைகள் இந்த அத்திமரத்தை போல சொல்ல முடியுமா? क्या आप लोग इस अंजीर के पेड़ के समान बोल सकोगे? இந்த திராட்சை செடி போல ஒலிவ மரத்தை போல சொல்ல முடியுமா? क्या इस दाखलता के समान और जैतून के पेड़ के समान बोल सकते हो? நான் என் மதுரத்தை விட்டுவிட்டு मैं अपनी मधुरता को छोड़कर கர்த்தர் எனக்கு தந்த ஆசீர்வாதத்தை விட்டுவிட்டு परमेश्वर ने मुझे जो आशीर्वाद दिया है उसे छोड़कर நான் மரத்தை ஆளுகை செய்ய போக மாட்டேன். मैं किसी वृक्ष पर प्रभुता करने नहीं जाऊंगा। இந்த நாபோத் தைரியமாய் சொன்னார். ये नाबोत बड़े धैर्य से कहा। காரணம் என்ன? इसका कारण क्या है? நாபோத் ஒரு தேவ மனுஷன். नाबोत एक परमेश्वर का व्यक्ति था। கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ளுகிற वो மனுஷன். परमेश्वर के वचन का पालन करता था। உபவாசம் என்று சொன்னால் முன்னாடி வந்து நிக்கிற ஒரு उपवास மனுஷன். कहने पर सबसे प्रथम आकर खड़ा हो जाता था। தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? परमेश्वर के लोग आज के दिन हम कैसे हैं? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு கடந்து வருகிற நல்லது. रविवार की आराधना में आते हैं, अच्छी बात है। எந்த அளவுக்கு தேவனுடைய பிள்ளைகள் உபவாச ஜெபத்துக்கு வருகிறார்களோ किस रीति से परमेश्वर के लोग उपवास की प्रार्थना में आते हैं, அந்த அளவுக்கு ஆத்துமா பலன் கொள்ளு. उसी रीति से आत्मा में बल होगा। ஒரு சபையின் வளர்ச்சி என்பது உபவாச ஜெபத்தில் வருகிற ஆத்துமாக்களின் எண்ணிக்கை வைத்திருக்கிறது. किसी कलीसिया की बढ़ोतरी उपवास की प्रार्थना में आने वाले लोगों की गिनती पर ही निर्भर होती है। சபை ஆராதனைக்கு எல்லாரும் வருவார்கள். कलीसिया की आराधना में सब आएंगे। தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாபோத் ஒரு உபவாச வீரர். ये नाबोत एक उपवास का वीर था। அவர் ஒரு ஜெபிக்கிற ஒரு மனுஷன். वो प्रार्थना करने वाला एक व्यक्ति था। இந்த யேசபேலுக்கு தெரியும். इजेबेल अच्छी तरह से जानती थी। உபவாசம் என்று சொன்னால் நாபோத் முதல் வரிசையில வந்து நிற்பார். उपवास कहने पर ये नाबोत पहले जाकर खड़ा रहेगा। உபவாசம் என்று சொன்னால் நாபோத் வருவான். उपवास कहे तो नाबोत अवश्य आएगा। நாபோத்தை கல்லெறிந்து கொலை செய்து नाबोत पर पत्थरवाह करके நாபோத்துக்கு இருக்கிற சுதந்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தாய். नाबोत के पास जो धन संपत्ति है उसे मैं छीन लूं। தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு இப்படித்தான் சாத்தான் கிரியை செய்கிறார். आज के दिन भी शैतान इसी प्रकार क्रिया कर रहा है। இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் விழிப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். आज के दिन परमेश्वर के लोग बड़े जागृति से रहे। கர்த்தர் நமக்கு நல்ல வேலை வாய்ப்பை தருகிறார். परमेश्वर हमको अच्छा काम दिया है। அந்த சத்துருவானவன் वो शैतान உலகத்தின் காரியங்களை காட்டி दुनिया की बातों को दिखाकर தேவனுடைய காரியத்தை விட்டு விலக வைப்பார். परमेश्वर के कामों से हमें दूर करता இது है। யேசபேலின் ஆவி தந்திரமாய் கிரியை செய்கிறது. ये इजबेल की आत्मा चतुराई से क्रिया करता है। சாத்தானின் கிரியைகளை நீங்கள் அறிந்து சாத்தானை எதிர்த்து நின்றால் சாத்தான் உங்களை விட்டு ஓடி போவார். शैतान की क्रिया को परखने पर शैतान हमें छोड़कर भाग जाएगा। இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். इस्राएल लोग परमेश्वर की आराधना करना चाहते थे। அவர்கள் ஆராதிக்க விடாதபடிக்கு பார்வோன் ராஜா அவர்களுடைய வேலைப்பளுவை அதிகமாக்கினார். उनको आराधना में नहीं छोड़ते हुए फिरौन राजा उनकी काम बोझ को बोझ पर लगा दिया। ஜனங்கள் சோம்பேறியாய் இருக்கிறபடியால் தான் தேவனை ஆராதிக்க போகிறோம் என்று சொல்கிறார்கள். लोग आलसी होने के कारण परमेश्वर की आराधना करने जाते हैं। ஆனபடியால் முன்பு அவர்கள் செய்த வேலை பார்க்கிற இன்னும் ஒரு மடங்கு ஜாஸ்தி வேலை கூட்டி கொடு. इसलिए पहले के काम से भी और भी काम बढ़ा कर दे देंगे। இந்த பார்வோன் ராஜா இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கினார். ये फिरौन राजा ने इजराइल लोगों को और दबाया। ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க விடாதபடிக்கு தடுத்து நிறுத்துகிறார். जीवित परमेश्वर की आराधना करने से रोकने लगा। தேவனுடைய பிள்ளைகள் உலகத்துல வேலை எவ்வளவு பழுதாய் இருந்தாலும் भले इस दुनिया में कितना भी कामकाज क्यों न हो, அந்த உலகத்தின் வேலைகளுக்கு மத்தியிலே கர்த்தருடைய காரியத்தை நாம் தூக்கி வைக்கிறோம். इस दुनिया की कामकाज के लिए परमेश्वर की कामों को अलग रख देते हैं। கர்த்தர் பார்க்கிறார். लेकिन परमेश्वर उसे देखता है। உலகத்தின் வேலை பழுவின் நிமித்தமாய் दुनिया की काम बोझ के कारण கர்த்தருடைய காரியத்தை அற்பமாய் நினைக்கிறார்கள். परमेश्वर के कामों को तुच्छ समझते உன் हैं। பிதாக்களின் சுதந்திரத்தை அற்ப விலைக்கு நீ விற்று போடாதே. तेरे पुरखाओं की नीच बाग को अल्प कीमत में बेच न डाल। அற்ப காரியம். अल्प काम, உலகத்தின் ஆசீர்வாதங்கள் சிற்றின்பங்கள் அற்ப காரியம். दुनिया की बातें, दुनिया की मनोरंजन अल्प बात இந்த है। அற்ப காரியத்துக்காக தேவன் தந்த சுதந்திரத்தை இழந்து इस போகாதீர்கள். अल्प काम के लिए परमेश्वर के द्वारा दिए गए नीच बाग को खो नहीं देना। நமக்கு கர்த்தர் தந்த சுதந்திரம் கர்த்தர் தான் நமக்கு சுதந்திரம். हमारे लिए यहोवा ही हमारा नीच बाग है। ஆத்துமாக்கள் கர்த்தர் நமக்கு தருகிற சுதந்திரம். प्राण परमेश्वर ने हमको दिया हुआ नीच बाग है। பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்த சுதந்திரம். पवित्र आत्मा जी हमको दिए गए नीच बाग है। தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு எத்தனை பேர் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை
இழந்து போகிறார்கள். परमेश्वर के लोग आज के दिन पाए हुए अभिषेक को कितने लोग खो दिए हैं। உலகத்தின் காரியத்தில் ஈடுபட்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இழந்து इस போகிறார்கள். दुनिया के कामों में व्यस्त होकर परमेश्वर के कामों में पीछे हट जाते हैं। எந்த அளவுக்கு கர்த்தருடைய காரியத்திலே முன்னே நிற்கிறோம் என்பதை கர்த்தர் பார்க்கிறார். किस रीति से परमेश्वर के कामों में आगे खड़े हैं इसे परमेश्वर देखता है। தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு நாம் கர்த்தருடைய எதிர்பார்ப்புக்கு நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாய் இருக்க परमेश्वर के வேண்டும். लोग आज के दिन हम परमेश्वर की भरोसा के पात्र बने। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। இந்த நாபோத் ஒரு உபவாசம் எடுக்கிற ஒரு மனுஷன். नाबोत एक उपवास करने वाला व्यक्ति था। அவன் தைரியமாய் சொன்னான், उसने धैर्य से कहा, என் தகப்பன் சுதந்திரத்தை நான் தர மாட்டேன். मैं अपने पुरखाओं की नीच बात को बेच नहीं डालूंगा। இந்த யேசபேல் மறைமுகமாய் ஆட்களை நியமித்து வைத்திருந்தார். इजाबेल ने गुप्त में लोगों को नियुक्त कर रखा था। அவனை கல்லெறிந்து கொன்றாய். उस पर पत्थरवाह किया। கல்லெறிந்து கொன்றாலும் பரவாயில்லை. भले पत्थरवाह भी करे, என் பிதாவின் சுதந்திரத்தை நான் விட்டு கொடுக்க मैं மாட்டேன். अपने पुरखाओं की नीच बात को नहीं बेच डालूंगा। ரத்தம் சிந்துவதற்கு கூட தயாராய் இருக்கிறார். वो लहू बहाने के लिए भी तैयार था। அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், प्रेरित पौलुस कहता है, நீங்கள் ரத்தம் சிந்தத்தக்கதாக இன்னும் பாவத்துக்கு எதிர்த்து நிற்கவில்லையே. तुम अभी तक लहू बहाने समान पाप का सामना नहीं किए हो। பாவத்துக்கு எதிர்த்து நிற்கவில்லையே. पाप का सामना नहीं किए हो। இந்த நாபோத்தை ரத்தம் சிந்துகிறான், ஆனாலும் தன் சுதந்திரத்தை விட்டு கொடுக்கவில்லை. नाबोत ने अपने लहू बहाया लेकिन अपनी पुरखाओं की नीच बात को नहीं छोड़ दिया। இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நம்மை ஆராய்ந்து आज பார்ப்போம். के दिन परमेश्वर के लोग हम अपने आप को परख कर ஆண்டவரை देखेंगे। விசுவாசிக்கிறோம். परमेश्वर पर विश्वास करते हैं, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். परमेश्वर को मान लिए हैं। கர்த்தர் நமக்கு எத்தனையோ சுதந்திரங்களை परमेश्वर தந்திருக்கிறார். ने हमको कितने ही नीच भाग दिया है, நாபோத்துக்கு கொடுக்கப்பட்டது ஒரு சுதந்திரம். लेकिन नाबोत को केवल एक ही नीच भाग दिया गया அந்த था। ஒரு சுதந்திரத்தை ரத்தம் சிந்தினாலும் பரவாயில்லை விட்டு கொடுக்க மாட்டேன் उस एक नीच भाग को भी लहू बहाने पर भी छोड़ नहीं दिया। இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் எத்தனையோ சுதந்திரங்களை आज தந்திருக்கிறார். के दिन परमेश्वर अपने लोगों के कितनी नीच भाग दिया है। தேவனுடைய பிள்ளைகள் உலகத்தின் அற்ப காரியங்களுக்காக சிற்றின்பங்களுக்காக கர்த்தர் தந்த சுதந்திரத்தை இழந்து போகிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். इस दुनिया के एक छोटी सी सुख सुविधा के लिए, मनोरंजन के लिए, आत्मिक बातों में कितनी दूर हो जाते हैं। உபவாசம் என்று சொன்ன உடனே முன்ன வந்து நின்னாய். उपवास कहने पर सबसे पहला आकर खड़ा हो गया, கல்லெறிந்து கொலை செய்தாய். उस पर पत्थरवाह किया गया, தேவனுடைய பிள்ளைகள் ரத்த சாட்சியாய் மரித்தாலும் लहू बहाकर अपना प्राण त्याग दिया, இந்த சுதந்திரத்தை அவனாக விட்டு கொடுக்கவில்லை. लेकिन नीच बाग को खुद होकर नहीं छोड़ा। இன்றைக்கு நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க आज के வேண்டும். दिन हम अपने आप को परख कर देखेंगे। தேவனுடைய பிள்ளைகள் இவ்வளவு தைரியமாய் நிற்க யாராலையும் முடியாது. इतनी धैर्य से कोई खड़ा नहीं रह पाएगा। இந்த தைரியம் நமக்கு தர வேண்டியது கர்த்தர். ऐसा धैर्य और हियाव परमेश्वर हमको देना है। தேவனுடைய பிள்ளைகள் சிலுவையின் தரிசனத்தை பெற்றவர்கள் மட்டும்தான் அப்படி நிற்க முடியும். जो क्रूस का दर्शन पाए हैं वही लोग वैसा खड़े रह सकते हैं। சிலுவை தரிசனம் பெற்ற விசுவாசிகளுடைய வாழ்க்கை வித்தியாசமானது. क्रूस का दर्शन पाए हुए लोगों का जीवन विभिन्न है। சிலுவை தரிசனம் பெற்ற ஊழியருடைய வாழ்க்கை வித்தியாசமானது. क्रूस का दर्शन पाया हुआ सेवक भी सेवा अलग है। தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் தான் சொல்ல முடியும். वही लोग बोल सकेंगे। உலகத்தின் அற்ப ஆசை சிற்றின்பங்களுக்காக தேவனுடைய சுதந்திரத்தை இழந்து போகாதவர்கள், इस दुनिया की कोई भी सुख सुविधा के लिए, मनोरंजन के लिए परमेश्वर के कामों को त्याग नहीं दे सकते हैं। தாவீது சொல்லுகிறார், दाऊद कहता है, கர்த்தருடைய காரியத்தை மேன்மையாக நினைத்தான் இந்த நாபோத்து. ये नाबोत जो यहोवा के कामों को बड़े उन्नति समझता था, தாவீதும் கர்த்தருடைய காரியத்தை மேன்மையாக நினைக்கிறார். दाऊद भी परमेश्वर के कामों को श्रेष्ठ समझता था। அந்த தாவீது சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருந்த போதிலும் दाऊद भले ही समस्त इजरायलियों का राजा था, உலகத்தில் தான் அனுபவிக்க வேண்டிய நன்மைகள்ல ஒன்றும் அவனுக்கு குறைவில்லாது இருந்த போதிலும் भले इस दुनिया में उसका अनुभव करने के लिए कोई भी भलाई की कमी नहीं थी। தாவீது சொல்லும்போது, दाऊद कहता है, கர்த்தாவே உமது நாமம் எவ்வளவு மேன்மை உள்ளது. ए यहोवा तेरा नाम क्या ही महान है। கர்த்தாவே உமது நாமம் எவ்வளவு மேன்மை உள்ளது. ए यहोवा तेरा नाम क्या ही महान है। உமது வல்லமையின் மகா மேன்மைக்காக, तेरी सामर्थ की महाकार्य के लिए, உம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான தரிசனத்தை காண்பதற்கு, तेरी सामर्थ की महा दर्शन को देखने के लिए எனக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தாரு. मुझे जो ज्योति में आंखें दे। எவ்வளவு ஆஸ்தி சுதந்திரம் இருந்தாரே, भले उसके पास कितनी धन संपत्ति थी, தாவீது கர்த்தருடைய காரியத்தை மேன்மையாக நினைக்கிறார். दाऊद परमेश्वर के कामों को श्रेष्ठ समझता था। உம்முடைய நாமம் எவ்வளவு வல்லமை உள்ளது. तेरे नाम कितनी सामर्थी है। உமது வல்லமை உள்ள மகிமையின் மேன்மையை காண எனக்கு பிரகாசம் உள்ள கண்களை தாரு. तेरी
सामर्थ्यमय महिमा को देखने के लिए मुझे ज्योतिमय आंखें दे प्रभु। எல்லாராலும் பிதாக்களின் சுதந்திரத்தை விட்டு போடாமல் இருக்க முடியாது. हर कोई प्रभु पुरखाओं की नीच बा को बेचे बिना नहीं रह सकेंगे। எவர்கள் சிலுவை தரிசனத்தை கண்டு ரட்சிக்கப்பட்டார்களோ, जो कोई क्रूस का दर्शन पाकर उद्धार पाए हैं, அவர்கள் எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் ரத்தம் சிந்த வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் பிதாக்கள் தந்த சுதந்திரத்தை இழந்து போக वे மாட்டார்கள். कितना भी तकलीफ उठाना पड़े, लहू भी बहाना पड़े, परमेश्वर के द्वारा दिए गए नीच बाग को छोड़कर नहीं देंगे। தேவனுடைய பிள்ளைகள் பிதாக்கள் தந்த சுதந்திரம் சுதந்திரம் என்று சொல்லும்போது அம்மா அப்பா காலத்துல சேர்த்து வச்ச சொத்து நினைக்காதீங்க. पुरखाओं का नीच बाग कहते समय आप ये नहीं सोचना अपना माता पिता के जमाने का जमीन। கர்த்தர் உங்களை நம்பி உங்கள் கரத்தில் தந்த கர்த்தருடைய பொறுப்பு. परमेश्वर ने आपके भरोसे में आपके हाथ में दिया हुआ जिम्मेदारी, கர்த்தர் உங்கள் கரத்தில் தந்த ஊழியம், आपके हाथों में परमेश्वर ने दिया हुआ सेवा, கர்த்தர் உங்களை நம்பி உங்கள் கரத்தில் தந்த ஆத்துமாக்கள், परमेश्वर ने आपके भरोसे में आपके हाथ में दिए हुए प्राण, கர்த்தர் உங்களை நம்பி உங்கள் கரத்தில் தந்த சபையின் ஐக்கியம், आपके भरोसे में परमेश्वर ने आपको दिया हुआ कलीसिया की संगति, கர்த்தர் உங்களை நம்பி உங்கள் கரத்தில் தந்த கிருபை வரங்கள், आपके भरोसे में परमेश्वर ने दिया हुआ अनुग्रह और वरदान, இவைகளை தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாள் இழந்து போக கூடாது. इसे परमेश्वर के लोग कभी छोड़ न दे। இசபேலின் ஆவி கிரியை செய்கிறது. इजेबेल की आत्मा क्रिया कर रहा है, கர்த்தர் தந்த கிருபைகளையும் தாளந்துகளையும் அழிக்கும்படியா परमेश्वर ने दिया हुआ अनुग्रह और वरदान को नष्ट करने के लिए, கர்த்தருடைய காரியத்தை மேன்மை என்று நினைக்கிறவர்கள் அதை அழிக்கும்படியா परमेश्वर के कामों को श्रेष्ठ समझने वालों की विचार को दूर करने के लिए, பார்வோன் ஜனங்களுக்கு வேலை பளுவை கூட்டினது போல जैसे फिरौन ने अपने लोगों की काम बोझ को बढ़ा दिया, இன்றைக்கு ஜனங்களுடைய வேலை பளுவை அதிகரிக்கிறார். आज के दिन भी काम बोझ को बढ़ा रहा है। வேலை 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 काम काम काम, கர்த்தருடைய காரியத்திலே மேன்மையாய் நிற்க முடியவில்லை. परमेश्वर के कामों में श्रेष्ठ बनकर नहीं खड़े रह पा இந்த रहे हैं। உலகத்தின் காரியத்துக்காக கர்த்தருடைய காரியத்தை தள்ளி வைக்கிறார்கள். इस दुनिया की बातों के लिए परमेश्वर के कामों को दूर कर देते हैं। தேவனுடைய பிள்ளைகள் இயேசபேலின் ஆவி மறைமுகமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. इजेबेल की आत्मा गुप्त में क्रिया कर रहा है। இயேசபேலின் ஆவிக்கு எதிர்த்து நில்லுங்கள், சாத்தான் உங்களை விட்டு ஓடி போவார். इजेबेल की आत्मा का सामना करो, शैतान आपको छोड़कर भाग जाएगा। அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், प्रेरित पौलुस कहता है, 14 வருஷத்துக்கு முன்பதாக ஒரு மனிதனை அறிவேன். 14 साल के पहले मैं एक व्यक्ति को जानता हूँ। அவன் சரீரத்தில் இருந்தானோ இல்லையோ எனக்கு தெரியாது. वो शारीरिक रीति से था या नहीं हमें नहीं जानता हूँ, ஆனால் அவன் ஜெபிக்க முழங்கால் போட்டபோது लेकिन वो जब प्रार्थना करने के लिए घुटना टेका, அவன் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டார். वो तीसरी आसमान तक उठा लिया गया। ஜெபிக்கும் போது 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டார். प्रार्थना करते समय तीसरी आकाश तक उठा लिया गया। பரிசுத்த ஆவியானவர் ஜெபத்திலே ஒரு உன்னதமான அனுபவத்தை கொண்டு போகிறார். पवित्र आत्मा जी प्रार्थना में उन्नति अनुभव में ले जाता है। சிலுவை தரிசனம் பெற்ற மக்களாய் நீங்கள் இருப்பீர்களானால் பிதா தந்த சுதந்திரத்தை அழித்து போட மாட்டீர்கள். यदि क्रूस का दर्शन पाए हुए लोग रहेंगे तो परमेश्वर के द्वारा दिए गए पुरखाओं की बोझ को नीच बाग को बेच नहीं डालोगे। ஜெபத்திலே தேவ பிரசன்னத்தை உணர்கிற அனுபவிக்கிற மக்களாய் இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களை நம்பி தந்த அந்த சுதந்திரத்தை நீங்கள் இழந்து போக மாட்டீர்கள். प्रार्थना में परमेश्वर की उपस्थिति को अनुभव करने वाले लोग रहेंगे तो पुरखाओं की नीच बाग को बेच नहीं डालोगे। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய காரியம் நமக்கு மேன்மையாய் இருக்க வேண்டும். परमेश्वर का काम हमारे लिए श्रेष्ठ समझे। கர்த்தருக்காக கொடுக்கிற காணிக்கை ஆபேலுக்கு அது மேன்மையாய் இருந்தது. परमेश्वर के लिए जो देने वाले दान हाबिल के लिए श्रेष्ठ लगा। கர்த்தருடைய காணிக்கையை ஆபேல் மேன்மையாக எண்ணினார். परमेश्वर की दुआ परमेश्वर के लिए दिया जाने वाला दान हाबिल के लिए श्रेष्ठ लगा। கர்த்தருக்கு கொடுக்கிற ஒரு காரியத்தை அவன் சந்தோஷமாய் நினைக்கிறார். परमेश्वर के लिए जो भी देना था उसे आनंदित से दिया। கர்த்தர் ஆபேலை அங்கீகரித்தார். परमेश्वर ने हाबिल की दान को ग्रहण किया। கர்த்தர் ஆபேலின் காணிக்கையை அங்கீகரித்தார். परमेश्वर ने हाबिल की दान को स्वीकार लिया। தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு கர்த்தருடைய காரியம் மேன்மையாய் இருக்க வேண்டும். हमारे लिए परमेश्वर का काम ही श्रेष्ठ लगे। தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாபோத் உபவாசத்தை மேன்மையாய் நினைத்தார். ये नाबोत उपवास को श्रेष्ठ समझा। தேவ பிரசன்னத்தை மேன்மையாய் நினைத்தார். परमेश्वर की उपस्थिति को श्रेष्ठ समझा। இன்னைக்கு கர்த்தருடைய காரியம் நமக்கு மேன்மையாய் இருக்க आज வேண்டும். के दिन परमेश्वर के काम हमारे लिए श्रेष्ठ लगे। கர்த்தருடைய காரியம் நமக்கு மேன்மை. परमेश्वर का काम हमारे लिए श्रेष्ठ लगे। உலகத்தின் காரியங்கள் அடுத்து दुनिया की बात में கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर देखता है। தேவனுக்கு கொடுக்கக்கூடிய கனத்தையும் மேன்மையும் மரியாதையும் விட परमेश्वर को जो आदर और महिमा देना चाहिए, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும் கனத்தையும் மகிமையை விட परमेश्वर को जो आदर महिमा और समय देना है, உலகத்துக்காக நாம் கொடுக்கிற மேன்மையும் கனமும் நேரமும் அதிகமா
அதிகமாய் இருக்கிறது. उससे बढ़कर दुनिया को जो समय और समय मर्यादा देते हैं वो बहुत बढ़कर है. இது தேவனுடைய பிள்ளைகள் தங்களே அறியாமலேயே கர்த்தருடைய காரியத்தின் மேன்மையை இழந்து கொண்டிருக்கிறார்கள். ये परमेश्वर के लोग अनजान में परमेश्वर की श्रेष्ठता को भूल रहे हैं. அப்படினால் தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் கர்த்தருடைய காரியத்தின் மேன்மையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். इसलिए परमेश्वर के लोग परमेश्वर के कामों की श्रेष्ठता को समझ लें. கர்த்தருடைய காரியத்தின் மேன்மையை அறிந்தவர்கள் परमेश्वर के कामों की श्रेष्ठता को जानने वाले இரத்த சாட்சியாய் மரித்தாலும் பரவாயில்லை கர்த்தருடைய சுதந்திரத்தை இழந்து போக மாட்டார்கள். लघु बहाना भी पड़े परमेश्वर की नीच बात को बेच नहीं डालेंगे. அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया. அப்படினால இந்த நாட்கள்ல தேவனுடைய பிள்ளைகள் மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். इसलिए आज के दिन परमेश्वर के लोग अधिक ध्यान पूर्वक रहे. சிலுவை தரிசனத்தை பெற்றவர்கள் क्रूस का दर्शन पाए हुए लोग, தேவனுடைய பிள்ளைகள் உண்மையாய் ரட்சிக்கப்பட்டவர்கள் सच्चाई से उद्धार पाए हुए लोग. இன்றைக்கு அநேக பிள்ளைகள் आज कई बच्चे தாய் தகப்பன் ரட்சிக்கப்பட்டது நிமித்தமாக அவர்களும் சபைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். माता पिता के उद्धार होने के कारण बच्चे चर्च में आते हैं. ஆரம்ப நாட்கள்ல शुरुआत में இந்தியாவிலே ஜனங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள். भारत में बहुत ही लोग ने तकलीफ उठाया है. அதனால அவர்களுக்கு இயேசுவை குறித்து அறிவிக்கும்படியாய் வெளிநாட்டிலிருந்து வெள்ளையர்கள் வந்தார்கள். इसलिए उनको यीशु के बारे में बताने के लिए बाहर गांव से विदेशी से लोग आते थे. இவர்களுக்கு இயேசுவை குறித்து சொல்வதற்கு முன்பதாக इनको यीशु के बारे में बताने से पहले அவர்கள் கஷ்டத்தை மாற்ற வேண்டும். उनकी गरीबी को दूर करना है. அப்படினால அவர்களுக்கு சோப்பு ரேஷன் பொருட்கள் வாங்கி கொடுத்து அவர்களுக்கு இலவசமாய் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். इसलिए उनको रेशन का सामान देकर साबुन देकर उनको सुसमाचार भी सुनाते थे. அப்படி சிலர் கர்த்தருடைய நன்மையை பெற்றுக்கொள்வதற்காக இயேசுவை தேடி வருகிறார்கள். वैसे कुछ लोग परमेश्वर के हाथों से भलाई को पाने के लिए आते हैं. இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் சோதனையின் நாட்கள்ல தேவனை மறந்து ஓடி போகிறார்கள். ऐसे लोग परीक्षा के समय परमेश्वर से दूर हो जाएंगे. பாரம்பரியமாய் கிறிஸ்தவ குடும்பத்திலே வளர்கிறவர்கள் जो रीति रिवाज के अनुसार मसीह परिवार में पले गए हैं, கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து வளர்கிறதுனால தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே கடந்து வருகிறவர்கள் मसीही परिवार में जन्माने के कारण परमेश्वर के मंदिर में आने वाले, இவர்கள் கர்த்தருடைய காரியத்தை மேன்மை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. वे परमेश्वर के कामों की श्रेष्ठता को समझ नहीं पाते हैं. கர்த்தர் நம்மை தந்திருக்கிற சுதந்திரம் என்ன என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை. परमेश्वर हमारे हाथों में दिया हुआ नीच भाग क्या है इसे समझ नहीं पाते हैं. சிலுவை தரிசனத்தை கண்டு ரட்சிக்கப்பட்டவர்கள் जो कोई क्रूस का दर्शन पाए हैं, ஜெபத்துல தேவ பிரசன்னத்தை உணர்ந்து மூன்றாம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்படுகிற அனுபவம் உள்ளவர்கள் प्रार्थना में परमेश्वर की उपस्थिति में तीसरे आसमान तक पहुंचने का अनुभव पाए हुए लोग, கர்த்தர் நமக்கு தந்த மேன்மை என்ன என்பதை அறிந்து கொள்வார்கள். परमेश्वर ने हमें कौन सी श्रेष्ठता दिया इसे समझ पाएंगे. கர்த்தர் நம்மை நம்பி நமக்கு தந்திருக்கிற சுதந்திரம் என்ன என்பதை அறிந்து கொள்வார்கள். परमेश्वर हमारे भरोसे में दिया हुआ भाग क्या इसे समझ पाएंगे. தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு கர்த்தர் உங்களை நம்பி தந்திருக்கிற சுதந்திரத்தை நீங்கள் ஒரு நாள் இழந்து போக கூடாது. आज के दिन परमेश्वर ने आपके भरोसे में दिए हुए नीच भाग को कभी नहीं भूलना. எப்பேற்பட்ட காரியம் வந்தாலும் சரி कोई भी बातें आए, தேவனுடைய பிள்ளைகள் நாம் தைரியமாய் எதிர்த்து நிற்க வேண்டும். परमेश्वर के लोग बड़े धैर्य से उसकी सामना करें. அப்ப துணிந்து நிற்கும்போது சாத்தான் ஓடி போவான். जब हम ट्रूड होकर खड़े रहेंगे तो शैतान लज्जित हो जाएगा. கர்த்தருடைய பிள்ளைகள் தைரியமாய் சொல்ல வேண்டும். परमेश्वर के लोग बड़े हियाव से कहे, எப்பேற்பட்ட உலகத்தின் ஆசீர்வாதமாய் இருந்தாலும் பரவாயில்லை, भले इस दुनिया की कोई भी आशीर्वाद क्यों न हो, கிறிஸ்து எனக்கு தந்த மேன்மைக்காக मसीह ने मुझे दिया हुआ श्रेष्ठता के लिए உலகத்தின் அற்பங்களை நான் வெறுத்து ஒதுக்குகிறேன். इस दुनिया की अल्प बातों को मैं ठुकरा देता हूँ. ஏசாவை போல நான் இழந்து போக மாட்டேன். ऐसा के समान मैं खो नहीं दूंगा. காயினை போல நான் இழந்து போக மாட்டேன். कैन के समान मैं खो नहीं दूंगा. தேவனுடைய பிள்ளைகள் தைரியமாய் சொல்ல வேண்டும். परमेश्वर के लोग आप धैर्य से बोलना है. இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்துக்காக इस दुनिया के आशीर्वाद के लिए கர்த்தர் தந்த சுதந்திரத்தை நீங்கள் இழந்து போகாதீர்கள். परमेश्वर के द्वारा दिए गए नीच भाग को बेच नहीं डालना. ஏசபேலின் ஆவி ஜனங்களுக்குள்ளே கிரியை செய்கிறது. इजबेल की आत्मा लोगों में क्रिया करने लगा. கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற சுதந்திரத்தை நீங்கள் இழந்து போகும்படியாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. परमेश्वर ने आपको दिया हुआ अनुग्रह को छीन लेने के लिए क्रिया कर रहा है. தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் விழிப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். आप लोग जागते हुए रहो. நீங்கள் விழிப்புள்ளவர்களாய் இருக்க आप வேண்டும். लोग जागते हुए रहो. நீங்கள் விழிப்புள்ளவர்களாய் இருப்பீர்களேயானால் यदि आप लोग जागते हुए रहेंगे, சாத்தானை எதிர்த்து நிற்க முடியும். शैतान का सामना कर सकते हो. சாத்தானை எதிர்த்து நிற்க முடியும். शैतान का सामना कर सकते हो. எல்லாரும் நீங்கள் தைரியமாய் சொல்ல முடியும். तभी आप घियाव बांध कर कह सकते हो, எப்பேற்பட்ட உலகத்தின் காரியமாய் இருந்தாலும் इस दुनिया की कोई भी बात क्यों न हो, தேவனுடைய பிள்ளைகள் சாத்தானை பார்த்து தைரியமாய் சொல்ல முடியும். शैतान के सामने खड़े रहकर कह सकते हो,
என் பிதாக்களின் சுதந்திரத்தை நான் விட்டு போட மாட்டேன். मेरे पुरखाओं की नीच भाग को मैं बेच नहीं डालूंगा. கர்த்தர் என்னை நம்பி என் கரத்தில் தந்திருக்க சுதந்திரத்தை நான் விட்டு போட மாட்டேன். परमेश्वर ने मेरे भरोसे में मेरे हाथ में दिए हुए कोई भी नीच भाग को मैं बेच नहीं डालूंगा. எல்லாரும் முழங்கால் படியிடுவேன். हम सब घुटने में आएंगे. எல்லாரும் முழங்கால் படியிடுவேன். सब घुटने में आएंगे. கர்த்தர் நம்மை நம்பி நம்முடைய கரத்திலே சுதந்திரங்களை தந்திருக்கிறார். परमेश्वर ने हमारे भरोसे में हमारे हाथ में कोई नीच भाग दिया है. நாபோத்துக்கு கிடைத்தது ஒரு சுதந்திரம். नाबोत को केवल एक ही हिस्सा मिला. தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தந்திருக்க சுதந்திரம் 7 சுதந்திரம். परमेश्वर ने अपने लोगों के लिए 7 प्रकार की नीच भाग दिया है. अनेक காரியங்கள் சுதந்திரமாய் இருக்கிறதானால் 7 காரியங்கள் இந்த இடத்துல நாம் தியானித்தோம். कई बातें नीच भाग है लेकिन इन जगह पर हमने 7 नीच भाग का ध्यान கர்த்தர் किया. நமக்கு சுதந்திரமாய் இருக்கிறார். परमेश्वर यहोवा ही हमारा नीच भाग है. சபையின் ஐக்கியம் நமக்கு சுதந்திரமாய் தந்திருக்கிறார். कलीसिया की संगति हमारे लिए नीच भाग है. ஆத்துமாக்களை கர்த்தர் நமக்கு சுதந்திரமாய் தந்திருக்கிறார். प्राणों को नीच भाग है. பிள்ளைகளை நமக்கு சுதந்திரமாய் தந்திருக்கிறார். बच्चों को परमेश्वर हमारे लिए नीच भाग के रूप में दिया है. ஜெய ஜீவியத்தை கர்த்தர் நமக்கு சுதந்திரமாய் தந்திருக்கிறார். जय 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 जीवन परमेश्वर हमारे लिए नीच भाग के रूप में दिया है. பரிசுத்த ஆவியை கர்த்தர் நமக்கு சுதந்திரமாய் पवित्र आत्मा தந்திருக்கிறார். जी का नीच भाग हमें दिया गया है. பரலோக ராஜ்யத்தை நமக்கு சுதந்திரமாய் स्वर्ग राज्य का தந்திருக்கிறார். नीच भाग हमें दिया गया है. இதெல்லாம் கர்த்தர் நமக்கு சுதந்திரமாய் ये सब தந்திருக்கிறார். परमेश्वर हमारे लिए नीच भाग दिया இந்த है. சுதந்திரத்தை தேவனுடைய பிள்ளைகள் உலகத்தின் காரியத்தை மேன்மைப்படுத்தியதை நாம் இழந்து போக கூடாது. इस नीच भाग को परमेश्वर के लोग किसी भी कारण से त्याग न दे, छोड़ न दे. சாத்தான் எந்த ரீதியில வந்தாலும் சரி, शैतान भले किसी भी रीति से आए, ரத்தம் சிந்தி மரிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் சரி, लहू बहाकर मरना भी पड़े, தேவனுடைய பிள்ளைகள் தைரியமாய் சொல்லுங்க, परमेश्वर के लोग धैर्य से बोलिए, கர்த்தர் எனக்கு தந்த சுதந்திரத்தை நான் இழந்து போக மாட்டேன். परमेश्वर ने मुझे दिया हुआ कोई भी भाग को मैं खो नहीं दूंगा. கர்த்தர் என்னை நம்பி தந்திருக்கிறார். परमेश्वर ने मेरे भरोसे में दिया है. ஆண்டவர் என்னை நம்பி இருக்கிறார். मेरा भरोसे में परमेश्वर ने दिया है. கர்த்தருடைய நம்பிக்கைக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். मैं परमेश्वर के भरोसा का विरोध नहीं करूंगा. கர்த்தருடைய நம்பிக்கைக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். मैं परमेश्वर का विश्वासघात नहीं करूंगा. எல்லாரும் தைரியமா சொல்லுங்க. सब बड़े धैर्य से बोलिए, ஆண்டவரே சிலுவை தரிசனம் எனக்கு கிடைக்கட்டும். ए प्रभु जी आपका क्रूस का दर्शन मुझे मिले. உம்முடைய நாமம் எவ்வளவு வல்லமை உள்ளது. प्रभु जी आपके नाम कितनी सामर्थ्य है. உம்முடைய நாமம் எவ்வளவு வல்லமை प्रभु உள்ளது. जी आपका नाम कितनी सामर्थ्य है. உம்முடைய மகா மேன்மை. प्रभु जी आपकी महान सामर्थ्य, இந்த மகா மேன்மையை காணும்படியாய் इस महान श्रेष्ठता को समझने के लिए ஆண்டவரே என் கண்களை திறந்தருளு. मेरी आंखों को खोल என் दीजिए. கண்களை திறந்தருளு. मेरी आंखों को खोल दीजिए. சத்துருவானவன் எந்த விதத்தில் ஏசபேலின் ஆவி கிரியை செய்தாலே, इजबेल की आत्मा किसी भी प्रकार की क्रिया करे, ஆண்டவரே நீர் தந்த தாளந்துகளை கிருபைகளை நான் ஒரு நாள் இழந்து போக हे மாட்டேன். परमेश्वर आपने दिया हुआ खुबियां वरदान को मैं कभी नहीं छोड़ूंगा. நீர் எனக்கு தந்த மேன்மை நான் ஒரு நாள் விட்டு போட மாட்டேன். आपने मुझे दिया हुआ कोई भी श्रेष्ठता को मैं बेच नहीं डालूंगा. நீர் எனக்கு தந்த சுதந்திரத்தை ஒரு நாள் விட்டு போட आपने மாட்டேன். मुझे दिया हुआ नीच भाग को मैं कभी बेच नहीं डालूंगा. நீர் எனக்கு தந்த சபையின் ஐக்கியத்தை, நீர் எனக்கு தந்த பரிசுத்த ஆவியானவரை ஒரு நாள் இழந்து போக மாட்டேன். आपने जो मुझे पवित्र आत्मा दिया है, कलीसिया का संगति दिया है, ऐसे मैं कभी नहीं छोड़ूंगा. தேவனுடைய பிள்ளைகள் வாய் திறந்து சொல்லு. परमेश्वर के लोग अपना मुंह खोलकर बोलिए, ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே உமக்கு நன்றி 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 நன்றி. இயேசு நல்லவர். ஹalleluya ஹalleluya. வல்லவரே உமக்கு நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி ஐயா. எந்த ஒரு காரியத்தை முன்னிட்டு தேவனுடைய காரியங்களை இழந்து போகாதபடிக்கு ஏசபேலின் ஆவிக்கு விழிப்புள்ளவர்களாய் ஜீவிக்க பரிசுத்த ஆவியானவர் நீர் கிருபை செய்வீராக. ஹalleluya உமக்கு நன்றி. ஹalleluya உமக்கு நன்றி. தேவ ஆவியானவரே உமக்கு நன்றி ஐயா நன்றி ஐயா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே உமக்கு நன்றி. ஹalleluya. ஆவியானவரே உமக்கு நன்றி. ஹalleluya ஹalleluya. महिमा हो महिमा हो. இயேசுவை போல் அழகுள்ளோ யாரும் இல்லை பூமியில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோ யாரையும் இப்பூமியில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. பிறந்த அழகுள்ளவரை விரிந்தவன் வாழ்க்கையதில் நீரே பெரும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டு
பப கப ஷப கதரி தேக்கதர பவுகர பௌரி கதரவதி ஓ மக தேதஷல ரிபாலர ஷலவர வர 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 ஆவியானவரே மக்கு நன்றி ஹalleluya धन्यवाद ஹalleluya ஹalleluya प्रभु जी धन्यवाद ஹalleluya ஹalleluya கர்த்தர் நம்மை நம்பி परमेश्वर हमारे भरोसे में நம்முடைய கரத்திலே हमारे हाथों में பிதாவாகிய தேவன் अनेक சுதந்திரங்களை தந்திருக்கிறார் पिता परमेश्वर कई नीच भाग दिया है இந்த சுதந்திரங்களை நம்ம விட்டு பறிக்கும்படியாய் इसे हमसे छीनने के लिए யேசபேலின் ஆவி பல வீதிகளிலே பல ரீதிகளிலே கிரியை செய்து इजबेल की आत्मा कई रीति से क्रिया कर रहा है தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய காரியத்தை மேன்மை என்று நினைக்கிறவர்கள் परमेश्वर के कामों को श्रेष्ठ समझने वाले யேசபேலின் ஆவி மறைமுகமாய் கிரியை செய்யும் போது इजबेल की आत्मा जब गुप्त में क्रिया करता है அந்த கர்த்தருடைய காரியத்தின் மேன்மை அவர்கள் அற்பமாய் நினைக்கிறார்கள் परमेश्वर की कामों को श्रेष्ठ समझते हैं ஆனபடினாலே इसलिए கர்த்தருடைய காரியம் நமக்கு மேன்மையாய் இருக்க வேண்டும் परमेश्वर का काम ही हमारे लिए श्रेष्ठ लगे யேசபேலின் ஆவியை இணங்குண்டு इजबेल की आत्मा को परख ले அந்த யேசபேலின் ஆவிக்கு நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள் इजबेल की आत्मा का सामना करें பிதாவாகிய தேவன் உங்களை நம்பி உங்கள் கரத்தில் தந்திருக்கிற சுதந்திரம் எதுவாய் இருந்தாலும் पिता परमेश्वर ने आपके भरोसे में आपके हाथों में दिए हुए नीच भाग कुछ भी क्यों न हो அவைகளில் ஒன்றையாயிலும் நீங்கள் இழந்து போகாமல் उनमें से एक भी खो न दे எல்லாவற்றையும் காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை सबको संभाल कर रखने के लिए परमेश्वर हमारी सहायता தருவார். நாபோத் தனக்கு தன் பிதாக்கள் கொடுத்த சுதந்திரத்தை இழந்து போக மாட்டேன் என்று சொல்லி இரத்த சாட்சியை மறித்தார் नाबोत अपने पुरखाओं के द्वारा दिए गए नीच भाग को मैं नहीं बेचूंगा बोलकर लहू बहाकर अपना जीवन दिया தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நம்மை நம்பி अनेक சுதந்திரங்களை தந்திருக்கிறார் परमेश्वर हमारे भी भरोसे में हमारे हाथों में कई नीच भाग दिया है இந்த சுதந்திரத்தை நாம் இழந்து போகத்தக்கதாக इस नीच भाग को खो देने समान இந்த சுதந்திரத்தின் மேன்மையை அறியாமல் அவைகளை அற்பமாய் எண்ணக்கூடிய அளவுக்கு इस नीच भाग की श्रेष्ठता को नहीं समझते हुए யேசபேலின் ஆவி சாத்தானின் ஆவி மறைமுகமாய் கிரியை செய்கிறது इजबेल की आत्मा अर्थात शैतान की आत्मा गुप्त में क्रिया कर रहा है ஆனபடினால கர்த்தருடைய காரியத்தின் மேன்மையை அற்பமாய் நினைக்கிறவர்கள் इसलिए परमेश्वर के कामों को अल्प या तुच्छ समझने वाले சாத்தானின் தந்திரம் என்பதை அறிந்து परमेश्वर ये सब शैतान की चतुराई है इसे जानकर சாத்தானுக்கு எதிர்த்து நின்று शैतान का सामना करते हुए கர்த்தர் நம்மை நம்பி நம்முடைய கரத்தில் தந்திருக்கிற சுதந்திரங்கள்ல ஒன்றை இழந்து போகாமல் परमेश्वर ने हमारे हाथों में भरोसा करके जो भी नीच भाग दिया है முடிவு பரியந்தம் காத்துக்கொள்ள उनमें से किसी को खो न देते हुए आखिरी तक संभाल कर रखने के लिए கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படியாக परमेश्वर हमें अनुग्रह देने के लिए எல்லாரும் கர்த்தரை हम सब परमेश्वर को धन्यवाद करेंगे धन्यवाद 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 கர்த்தருடைய மகிமையான ஊழியத்துக்காக परमेश्वर की महिमा में सेवा के लिए தேவனுடைய பிள்ளைகள் கொடுத்த ஒவ்வொரு காணிக்கைகளையும் परमेश्वर के लोगों ने दिया हुआ रेख दान को கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்க परमेश्वर स्वीकार कर आशीष करने के लिए எல்லாரும் கர்த்தரை हम सब परमेश्वर को धन्यवाद करेंगे धन्यवाद 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 பிதாவாகிய தேவனை पिता परमेश्वर को धन्यवाद करेंगे धन्यवाद 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 குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை पुत्र यीशु मसीह को धन्यवाद करेंगे धन्यवाद 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 பரிசுத்த ஆவியானவரை पवित्र आत्मा जी को धन्यवाद करेंगे धन्यवाद 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 நல்ல ஆண்டவரை மே துதிக்கிறோம் अच्छा परमेश्वर हमको धन्यवाद करते கர்த்தர் हैं இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி आपने दिया हुआ इस सुबह के समय के लिए धन्यवाद प्रभु சமூகத்திலே जी கூடி வந்து தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் आपके सम्मुख में कटे हुए रे को आशीष कीजिए ஆண்டவரே இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் प्रभु जी इस दुनिया में हम जी रहे हैं நீர் எங்களை நம்பி எங்களுடைய கரத்தில் தந்திருக்கிற சுதந்திரங்களை प्रभु जी आप हमारे भरोसे में हमारे हाथों में दिए हुए हरेक नीच भाग को அதை நாங்கள் மேன்மையாய் எண்ணணும் परमेश्वर उसे हम श्रेष्ठ समझे அதை प्रभु ஒரு நாள் அற்பமாய் எண்ண उसे हम कभी तुच्छ न समझे प्रभु உலகத்தின் சிற்றின்பங்களுக்காக इस दुनिया की मनोरंजन के लिए உலகத்தின் காரியங்களுக்காக इस दुनिया की मन मोह के लिए நீர் தந்த சுதந்திரத்தை நாங்கள் இழந்து போக கூடாது आपने दिया हुआ नीच भाग को मैं खो न दो प्रभु நாபோத்தை போல வைராக்கியமாய் நிற்பதற்கு नाबोत के समान हियाव बांध कर खड़े रहने के लिए எங்களுக்கு நல்ல ஒரு சிலுவை தரிசனத்தை தாரும் प्रभु जी आप हमें एक अच्छा क्रूस का दर्शन दे प्रभु பவுலை போல நாங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவரே தேவ தரிசனம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு ஆவிக்குள்ளாக்குவீராக पौलुस के समान प्रार्थना करते समय आत्मिक रीति से दर्शन पाने का हमें आत्मिक रीति से बदल दीजिए ஆவியான நீங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்து पवित्र आत्मा जी हमारे रे को बलवंत कीजिए பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகளை அங்கீகரியும் आपके बच्चों ने दिए हुए दान को परमेश्वर आशीष कीजिए பிள்ளைகளுக்கு அதை பல மடங்கா திருப்பி கொடு आप अपने बच्चों को उसे कई गुना बढ़ा कर दीजिए நல்ல நாமத்தை மகிமைப்படுத்து केवल आपके अच्छे नाम को महिमा कीजिए எங்களை தாழ்த்தி
தாழ்த்தி கரங்கள் हमें नम्र होकर आपके हाथ में समर्पण करते हैं। ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் उद्धार करता यीशु मसीह के नाम से मांगते हैं, प्यारे पिता, ஆமென் आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் जो முழு कुछ உள்ளமே मुझ में उसके पवित्र नाम को धन्य के, என் ए ஆத்துமாவே मेरे मन கர்த்தரை को धन्य ஸ்தோத்திரி के, उसके கர்த்தர் किए செய்த किसी சகல उपकार को உபகாரங்களை नहीं மறவாதே भूलना। ஆமென் आमीन। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा पिता परमेश्वर यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பு पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய पवित्र आत्मा जी का अन्योन्य सहभागिता இன்றும் என்றும் சகல நாட்களிலும் आजकल सदा सर्वदा நம் அனைவரோடு கூட இருப்பதாக हमारे सबके संग रहे। ஆமென் आमीन। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया। கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார் परमेश्वर आप सबको आशीष करे। ஆமென்।